بسم الله الرحمن الرحيم. கடவுளுடைய நாட்டம், கடவுளுடைய அனுகிரகம், நம்ம மனுஷனுடைய சக்தியோ காரண காரியங்களோ அவனுடைய சாப்பாடோ உடல் நலமோ எதுவுமே இதுக்கு காரணம் இல்ல. கடவுள் உலகத்துல பிள்ளைங்க பிறக்கணும், மனித குலம் தலைக்கணும், உலகத்துல மனிதர்கள் வாழணும் என்பதற்காக அந்த ஒரு நேரத்தில் மாத்திரம் அவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை, மன தைரியத்தை, உடல் வலுவை அந்த பெண்ணுக்கு வழங்குகிறான் என்று மருத்துவ உலகம் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்குறாள். அந்த கஷ்டப்படுற நேரத்தில் கேளுங்க, ஒவ்வொரு பெண்ணுடைய உணர்வு என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? எதுக்குடா இந்த குடும்ப வாழ்க்கை, இப்படி இந்த குடும்ப வாழ்க்கையினால தான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்குது. வேணாம், இத்தோட முடிச்சுக்குவோம், ஏதோ பட்டது பட்டாச்சு, இந்த இத்தோட முடிஞ்சு போச்சு, இன்னும் அடுத்த பிள்ளை என்ற பஞ்சாயத்தே இருக்க கூட எவன் அனுபவிக்கிற இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அப்படின்னு உள்ளத்துக்குள்ள நொந்துகிட்டு இருப்பான். ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகாது அடுத்த குழந்தைக்கு தயாராயிருவான். எப்படி சாத்தியமாகிறது? இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சால வேண்டாம் சொல்லிட்டு போக வேண்டியதானே. அந்த நேரத்துல வேண்டாம் என்று நினைத்த அந்த பெண்ணு 2 மாசம் 3 மாசத்துக்கு பிறகு அடுத்து தங்கச்சி பாப்பா வேணுமா தம்பி பாப்பா வேணுமான்னு பாப்பா பார்த்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவ அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாலும் கஷ்டத்துடைய பிரதிபலனை அனுபவிச்சிடறான். என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு புள்ள கிடைக்கல, ஒரு குழந்தை கிடைக்கிறங்கிற சாதாரண விஷயமா? கையில அவ்வளவு பெரிய நன்மை கையில பார்த்த உடனே பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்துடுறான். எல்லாம் பெரிய மேட்டரா, எனக்கு எத்தனை புள்ள, என்ன காலகாலத்துக்கு வச்சு காப்பாத்தவனுல, ஊருக்குள்ள நான் தலைநிமிர்ந்து வாழலாமே, நான் புள்ள இல்லாத அவச்சொல்ல எனக்கு இல்லாம போயிருமே. அந்த பாக்கியம் என்ன பண்ணுகிறது? இவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அவளுக்கு வழங்குகிறது. அப்ப நாம நினைச்சுப்போம், இது மாதிரிதான் உலகத்துல எதுவா இருந்தாலும் மிகப்பெரிய நன்மை கையிலே கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்வோம், கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வோம். இதை அல்லாஹ் ஒரு பெரிய போதனையாக நமக்கு சொல்லி தந்து எந்த கஷ்டம் வந்தாலும் இப்படி நினைச்சுப்பாரு. நமக்கு மத்த ஆட்களை மாதிரி கஷ்டம் கஷ்டத்தோட போறது இல்ல. கஷ்டம் வந்தால் கஷ்டத்திற்கு ஒரு நன்மை உண்டு, ஒரு கூலி உண்டு. எந்த கஷ்டமா இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஒரு சுவர்க்கத்து பெண்மணி, ஒரு பெண்மணியை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப இந்த அத்தா இப்னு ரபாஹ் என்ற சஹாபி சொல்றாரு, சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க அது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ஒரு கருத்த நிறமுள்ள ஒரு பெண்மணி கிராஸ் பண்ணி போறாங்க. இந்த போறாங்களே இந்த பொம்பளை, இந்த அம்மாவை நீங்க பாத்துக்கங்க, இவங்க தான் சுவர்க்கத்துக்கு பெண்மணி. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நானா சொல்லல, ஒரு நாள் நாங்கள் எல்லாம் நபிகள் நாயகத்துடைய சபையில் இருக்கும்போது இந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார்கள். வந்த பெண்மணி சொன்னாங்க, இன்னி உஸ்ராவு வ இன்னி அத்தகஷபு ஃபதுல்லாஹ் லி, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு காக்காய் வலிப்பு என்ற நோய் வருகிறது. திடீரென்று இந்த நோய்க்கு நான் ஆட்பட்டு விடுகிறேன். மக்கள் கூடி இருக்கிற சபைகளில் கூட திடீரென இந்த நோய் வந்து விடுகிறது. அந்த நோய் வந்தவுடனே நான் தரையில் கிடந்து புரள ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறது. நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. இந்த நோயிலிருந்து நான் நிவாரணம் பெற வேண்டும், இந்த நோய் எனக்கு குணமடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் சீதி சபர்தி வலக்கில் ஜன்னா, நீ நாடினால் இந்த நோயை நீ பொறுமையாக ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ் தான் எனக்கு தந்திருக்கிறான், அல்லாஹ் காண்டி நான் தாங்கிக்கிறேன், அல்லாஹ் எனக்கு பிரதிபலன தா என்று சொல்லி இதை நீங்கள் பொறுத்துக் கொள்வதற்கு தயாராக இருந்தால் உங்களுக்கு வலக்கில் ஜன்னா, உனக்கு சுவர்க்கம் உண்டு என்று நான் நச்செய்தி சொல்கிறேன். இந்த கஷ்டத்துக்கு பகரமாக சாதாரண கூலி இல்ல, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தையே கொடுப்பான். இன்சீதி, நீ நாடினால் தஅவுத்துல்லாஹ அன் யுஆஃபியக, நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றேன், உனக்கு நிவாரணம் கிடைப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்றேன், உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி பதில் சொல்றாங்க, சபர்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன், நீங்க ஒண்ணே ஒண்ணுக்கு மட்டும் துஆ செய்யுங்க, அந்த நோய் வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகிறது இல்லைங்களா, அந்த ஆடை மாத்திரம் விலகாமல் இருப்பதற்கு 4 பேர் மத்தியில் நான் அவமானப்படுத்தப்பட்டு விடுகிறேன், மானபங்கப்படுத்தப்பட்டதா உணர்கிறேன், என்னுடைய அந்த மறைவிடங்கள் வெளிப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அதுக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி கோரிக்கை வச்சாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக துஆ செஞ்சாங்க. இப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? நோய், ஒரு மிகப்பெரிய நோய், சமூகத்திற்கு மத்தியில அசிங்கப்பட வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நோய்.
இது மாதிரி நோய் ஏற்பட்ட எந்த மனிதனாக இருந்தாலும் சமூகத்தில் கவலைப்படாம இருப்போமா, வருத்தப்படாம இருப்போமா? அதுவும் ஒரு நாள் 2 நாள் நோய் வந்தாலே நம்ம தாங்க முடியல, உடனே புலம்ப ஆரம்பிச்சிடும். என்னப்பா இப்படி கஷ்டமா இருக்குது, காய்ச்சல் 108 டிகிரி ஆயிடுச்சு, தாங்கவே முடியல. நமக்கு வந்தாலும் சரி, நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்தாலும் சரி, நம்முடைய மனைவி மக்களுக்கு வந்தாலும் சரி, அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். இது மாதிரியான ஒரு பெரிய நோய் இருக்கிறவர்கள், சமூகத்திலே ஒரு கேவலமாக பார்க்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுவான். சில பேருக்கு வெண்குஷ்டம் வந்துடும், சமூகத்தில் வர்றதுக்கே கவலைப்படுவான். வெண்குஷ்டமா போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, 4 பேர் முன்னாடி எப்படி போய் நிக்கிறது. சில பேருக்கு முகம் கழுத்து எல்லா பக்கமும் அப்படி கொப்பளம் கொப்பளமா இருக்கும், மறு மாதிரி அப்படி பெருசு பெருசா இருக்கும். சில பேரை பார்க்கும் போதே நமக்கே பயமா இருக்கும், எப்படி இவங்க இந்த கட்டிகளோட வாழ்றாங்க, எப்படி இந்த விகாரமான முகத்தோடு சமூகத்தில் இவங்க பழகுறாங்க அப்படின்னு நமக்கே பார்க்கக்கூடியவர்களுக்கே ஒரு விதமான அருவருப்பும் ஒரு விதமான பயமும் ஏற்படுகிற அளவிற்கு உடல் ரொம்ப கோரமா இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அதனால் அதை கவலைப்பட தேவையில்லை, நம்ம கவலைப்படத்தான் செய்யறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, நீ ஏன்பா கவலைப்படுற, இந்த கொப்பரை சும்மா வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டியா, உனக்கு அசிங்கப்படுத்த வந்திருக்குன்னு நினைச்சுக்கிட்டியா, இதை விட சூப்பரான வேலையை தர்றதுக்கு வந்திருக்குது, இதை விட ஒரு பெரிய நன்மையை தர்றதுக்காண்டி வந்திருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நன்மைக்காண்டி கொப்பரத்தை தாங்குற பெரிய மேட்டரா, அப்படிப்பட்ட நன்மைக்காண்டி ஒரு வெண்குஷ்டத்தை தாங்குற ஒரு பெரிய மேட்டரா, அப்படிப்பட்ட நன்மைக்காக வேண்டி கிட்னி ஃபெயிலியர் ஆக பெரிய மேட்டர். கிட்னி ஃபெயிலியரா போனது பெரிய கஷ்டம் தான், இதயத்துல ஓட்டம் பெரிய கஷ்டம் தான், அல்சர் நோய் பெரிய கஷ்டம் தான், நடக்க முடியாம காலில் வலி ஏற்பட்டது பெரிய கஷ்டம் தான், கை கால் உடைஞ்சது கஷ்டம் தான், மண்டை உடைஞ்சது கஷ்டம் தான், எல்லாமே கஷ்டம் தான், இல்லன்னு இருக்கல. ஆனால் இந்த கஷ்டத்துக்கு உனக்கு பெரிய நன்மை கிடைக்குது. கையில ஒரு கீரல் விழுந்துருச்சு, அந்த கீரலுக்காண்டி ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களா, இன்னும் 2 கீரல் கீரிக்கீங்க சொல்லத்தானே செய்வான். ஒரு கீரலுக்கு 10 லட்சம் கிடைக்குன்னா உனக்கு ஒரு காக்கா விழிப்புக்காண்டி சொர்க்கமே கிடைக்குது. சொர்க்கம் சாதாரண மேட்டா, சொர்க்கம் என்பது நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்றா. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடலாம் என்று ஆசைப்படுகிறீர்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன கலவும் கபலிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாவு வல்லராவு வஸுல்ஸிலு ஹத்தா யகூல الرسூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்கள் படாமல், அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டதை போன்று நீங்கள் ஆட்டுவிக்கப்படாமல் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அவர்கள் எந்த அளவிற்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் சோதிக்கப்பட்டார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோடு ஈமான் கொண்டிருக்கிறவர்களும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாங்க, மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் எங்களுக்கு, நாங்க இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே, இவ்வளவு துன்பங்களை தாங்கிக்கிறோமே, எப்ப அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்ய போறான் என்று அவர்கள் தாங்க முடியாமல் கூறுகிற அளவிற்கு கடுமையாக சோதிக்கப்பட்டார்களே, அந்த சோதனைகளையும் சிரமங்களையும் சந்திக்காமல் நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா? அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் சொர்க்கத்துக்கு போறது, சாதாரண வேலை இல்லை, ஒரு இன்பமான வழி கிடையாது, சிரமத்திற்குரிய பாதைதான். அப்படி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பல்வேறு தியாகங்களை தாண்டி செல்ல வேண்டிய சுவர்க்கத்திற்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு அந்த நோயை பொறுத்து கொண்டால் அதற்காக சுவர்க்கம் கிடைக்கிறது என்றால் முன்னாடி உள்ளவங்க பட்ட கஷ்டம்லாம் வரலையே, அந்த ஆட்டுவிக்கப்படக்கூடிய பயங்கரமான சூழ்நிலைகளை சந்திக்கிறீங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்காம உனக்கு சொர்க்கம் கிடைக்குத, அப்ப இந்த நோய் பெரிய மேட்டரா? கிடைக்கிற நன்மையை கணக்கில் உள்ள கிடைக்கக்கூடிய பிரதிபலனை யோசிச்சு பாரு, அது சாமானியமான மேட்டர் இல்ல. அல்லாஹ் உனக்கு எந்த கஷ்டத்தை தந்தாலும் உனக்கு கஷ்டப்படுத்துறதுக்காண்டி தந்தா நீ நினைக்காது, அப்படி நினைச்சாதான் கவலை வரும். பிள்ளைக்கு மருந்து கொடுக்கிறோம், அந்த நேரத்தில் புள்ள என்ன நினைக்கும், இல்ல இவ்வளவு கஷ்டப்பா இருக்குதே, அம்மாவும் அப்பா அத்தாவும் இப்படி நம்ம கையும் காலையும் கெட்டி போட்டு சங்கல வச்சு போட்டுறாங்களே, இப்படி ஒரு மருந்து நமக்கு தர்றாங்களே, கஷ்டம், அந்த நிமிஷத்துல கஷ்டம் தான். அந்த கஷ்டத்தை ஏன் செய்யறாங்க? தாயும் தந்தையும் நல்ல கஷ்டப்படுது, என்ன சும்மா சும்மா சுத்திக்கிட்டே அலைகிறான், ஒரே மந்திரத்தில் ஆண்டுகிட்டே இருக்கிறான், எங்க போனாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், புள்ள சிரிக்கிறது பிடிக்காம இவனை சிரிக்க விடக்கூடாது, கொஞ்ச நேரம் அள வைப்போம் வாழ அப்படின்னு சொல்லி இஞ்சியை கரைச்சி வாயில ஊட்டி விடுறாங்களா? எதுக்கு இஞ்சியை கொடுத்தாங்க? இஞ்சியை கொடுத்தா தான் பிள்ளையுடைய வயிறு காலியாகும், வயிறு காலியானதான் ஆரோக்கியமா இருப்பான், சளி குறையும், சளி குறைஞ்சாதான் நிம்மதியா இருப்பான், அவங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் கசப்பு மருந்து கொடுக்கப்படுகிறது இல்லையா? அதே மாதிரிதான் படைச்ச ரப்பு உனக்கு கொடுக்க எந்த கஷ்டமும் அந்த டெம்பரரி கஷ்டம், நீண்ட நெடிய நல்வாழ்க்கைக்காக, நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்காக, மிகப்பெரிய நன்மைக்காக
மறுமையின் சுவனத்திற்காக அல்லாஹ் அவனுக்கு கஷ்டத்தை தர்றான். அல்லாஹ் என்ன மத்த சமூகத்துல அறிமுகப்படுத்துறது மாதிரி மனிதர்களை சிரமப்படுத்தி சந்தோஷப்படக்கூடிய இறைவனா? மத்த சமூகத்துல வேணா அப்படி சொல்லுவாங்க. கடவுளை பத்தி எப்படி அறிமுகப்படுத்துவாங்க? கடவுள்னாலே மக்களை கஷ்டப்படுத்துறத பார்த்து ரசிக்கிறவரு. கடவுள் ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும்னா தங்களை தாங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க. நெருப்பு கங்குகளை பரப்பி வச்சு நடந்து போவாங்க. ஏன் நெருப்புல போய் நடக்கிற? அப்பதான் என்னுடைய கோரிக்கை ஏத்துக்கிட்டு கடவுள் எனக்கு வரம் தருவாரு. இதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கடவுளா? தாம் புள்ள கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு தாய் தந்தையா இருப்பாங்களா? அப்ப படைச்ச ரப்பு தன்னுடைய அடியார்கள் கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுவானா? அவன் கஷ்டப்படுறதை பார்த்து ரசிக்கிறவனே கிடையாது. ஆணியாக வச்சு செருப்பு தைச்சு வச்சிருப்பாங்க. ஒரு மரக்கட்டை எடுத்து ஆணிய தலையில குத்தி வச்சு அதனுடைய கூர்மையான பகுதிகளை போட்டு நடப்பான். ஏன் அப்படி நடக்கிற? கடவுளுக்கு நேர்த்திக்கணும் நேர்ந்துகிட்ட அம்மா. சில பேர் குழிய தோண்டி பெரிய பெரிய சாமியாரா சமீபத்தில் குழிய தோண்டி பூமிக்குள்ள உட்கார்ந்தான். குழி தோண்டி பூமிக்குள்ள உட்கார்றதுங்கிறது அவ்வளவு பயங்கரமான வேதனை. நெருப்புக்கங்களை நடக்கிறத விட ஆணி செருப்புல நடக்கிறத விட குழிய தோண்டி உள்ள உட்கார்ந்து பாருங்க, அகுஞ்சிருவோம். ஒருத்தர் அப்படிதான் இருந்தாரு சாமியார். ஒரு நாள் இருந்த ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஒரு நாள் உள்ள போய் குழிய தோண்டி உள்ளுக்குள்ள உட்கார்ந்து மேல ஒரு பலகை எல்லாம் போட்டு நான் கடவுளுக்காக தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு உள்ள போய் உட்கார்ந்துட்டு ஒரு நாள் கழிச்சு வெளியே வந்தார். பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் எல்லாம் அது ரொம்ப பிளாஷ் பண்ணலாம். பிளாஷ் பண்ண உடனே இன்னொரு ஆள் வந்தான். அவனுக்கு பெரிய மவுஸ் ஆயிடுச்சா, விடக்கூடாது, நம்மளும் அதே மாதிரி மக்களை பூரா நம்ம பக்கம் கவர் பண்ணி இழுக்கணும் அப்படின்னு பிசினஸ் டெக்னிக் தானே. சாமியார் வேஷம் போடுறோம் பூரா வேற எதுக்கு போட்டுக்கிட்டு அலையிறானுவ, எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு தானே. அடுத்த என்ன பண்ணா, நான் 3 நாள் உள்ள இருக்க போறேன் அப்படின்னா 3 நாள் உள்ள இருந்துகிட்டு 3 நாள் கழிச்சு தோண்டி பார்க்காங்க மஜித்து தான் இருந்துச்சு, ஆள் இல்ல. பூமிக்குள்ள உட்கார்ற அவ்வளவு சாமானியமான வேலை இல்ல. பூமிக்குள்ள உள்ள உட்கார்றது அவ்வளவு வெப்பம் அழுத்தும். உள்ள போக போக வெப்பத்தை தாங்க இயலாது. அப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் செஞ்சு போட்டு கடவுளுக்கு செய்யறேன், கடவுள் ரசிப்பாரு, கடவுள் ஏத்துக்குவாரு, இதுக்கு பிரதிபலனா கடவுள் எனக்கு நன்மை தருவாரு, அப்படியெல்லாம் உலகத்துல நம்பப்படக்கூடிய மதங்களுக்கு மத்தியில இஸ்லாம் எப்படி இறைவனை அறிமுகப்படுத்துகிறது? அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேரன்புடையவன், அவனுடைய அன்புக்கு நிகரே கிடையாது, அளவே கிடையாது, அது வார்த்தையில சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பேர் அன்புகள் அல்லாஹ் இந்த மனித குலத்தின் மீது கொண்டிருக்கிறான். அவ்வளவு அன்பு வச்சிருக்கிற ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை சிரமப்படுத்தி ரசிப்பானா? கஷ்டப்படுத்தி மகிழ்ச்சி அடைவானா? இந்த கஷ்டத்தை கொடுத்து இதை விட பெரிய இன்பத்தை இவர்களுக்கு வழங்கணும், இதை விட ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு கொடுக்கணும், அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட சிரமங்களை வழங்குகிறான். எந்த துன்பமா இருந்தாலும் அதற்குள்ளே ஒரு நன்மை, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதற்குள்ள ஒரு நன்மை மறைஞ்சு கிடக்கும். சில நேரத்தில் அந்த நன்மை உங்களுக்கு தெரியும், சில நேரத்தில் தெரியாம போகலாம். தெரியலன்னா குழம்பிடும். என்ன பண்ணி நம்ம என்ன எப்ப வருத்தப்படுறோம்னா, அந்த கஷ்டத்தினால் ஏற்பட்ட நன்மை என்னங்கிறது தெரியாத பொழுது உடனே திட்ட ஆரம்பிச்சிடுறோம், புலம்ப ஆரம்பிச்சிடுறோம், அதை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஆனா தெரிஞ்சிட்டோம்னா சமாதானம் ஆயிடும். புள்ள பெற்ற ஒரு தாய் புள்ள பெற்றெடுத்த பிறகு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காளா? புள்ள பிறக்கும் போது அழுதவ புள்ள பிறந்த பிறகு அழுதாளா? சிரிக்கிறான். புள்ள அழுது தாய் சிரிக்கிறான். புள்ள அழுவுது, உமாக்காரி பார்த்து புள்ள அழ ஆரம்பிச்சிருச்சு சிரிக்கிறான். தகப்பக்காரன் சிரிக்கிறான். ஏன்? கஷ்டத்துக்கு பிறகு உள்ள நன்மை கையில கிடைச்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. அப்ப ரிசல்ட் தெரிஞ்ச விஷயத்துல சந்தோஷப்படுறோமே, அது மாதிரி ரிசல்ட் தெரியாம நிறைய இருக்கிறது. எந்த துன்பம் வந்தாலும் உங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நன்மை இருக்கும். நன்மை இல்லையா? உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு நன்மை உள்ளுக்குள்ள இருக்குது. அப்படிதான் இறைவன் செஞ்சிருக்கிறான். சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அதுல ஒரு பெரிய தொழில் அதிபர் ஒருத்தர் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு வியாபாரம் செய்து பில்லியனியராக மாறி போன ஒரு தொழில் அதிபரிடத்துல பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அந்த பேட்டியில அவர் எப்படி எல்லாம் வந்தாரு, போனாரு, கஷ்டப்பட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே கேட்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்ப கடைசியாக ஒரு கேள்வியை பத்திரிகையாளர் சார்பில் வைக்கிறாங்க. அதாவது, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டீங்க, ஆனா உங்களுக்கு கையெழுத்து கூட போட தெரியாது, கை நாட்டா தான் இருக்கிறீங்க, எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாத நீங்க இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றீங்க, தொழில் நிறுவனங்கள் நடத்துறீங்க, இவ்வளவு பேரை வச்சு வேலை வாங்குறீங்க, எழுத படிக்க தெரியாமலேயே இவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் வந்து விட்டீர்களே, எழுத படிக்க தெரிந்திருந்தால் இன்னும் எவ்வளவு பெரிய போர் அடைஞ்சிருப்பீங்க, நீங்க உலகத்துல சாதிக்க முடியாத சாதனைகளை நீங்க சாதிச்சிருக்கலாமே அப்படின்னு கடைசியா ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது.
அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா மணி ஆட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். என்னையா இது சம்பந்தமே இல்லாம எழுத படிக்க தெரிகிறதுங்கிற ஒரு பிளஸ் தானே, ஒருத்தன் இருக்கிற தகுதியை விட கூடுதல் தகுதி தானே. கூடுதல் தகுதியை வளர்த்து கொண்டதனால் இவன் எப்படி தாழ்வடைய முடியும்? இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மேல உயர்ந்துதானே போயிருப்பான். ஆச்சரியத்தோடு திரும்ப கேட்கிறான். அப்ப அவர் விளக்குறாரு, நான் ஆரம்பத்தில் இந்த தொழிலை எல்லாம் துவக்குவதற்கு முன்பாக ஒரு சர்ச்சில் அன்றாட வேலை செய்யக்கூடிய, குறிப்பிட்ட நேரத்தில் மணி அடிக்கிறது, சர்ச்சை கூட்டி பெருக்கிறது, அங்க இருக்கிறவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கிறது, இது மாதிரியான எடுபடி வேலைகள் செய்வதற்காக ஒரு சர்ச்சில் போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன். 1 மாத காலம் வேலை செஞ்சுட்டேன். 1 மாத காலத்திற்கு பிறகு போய் நான் அந்த சம்பளத்தை வாங்குவதற்காக எல்லா ஊழியர்கள் வரிசையில போய் நிற்கும் போது சம்பளத்தை கொடுத்துட்டு ஒரு நோட்டு கொடுத்தாங்க, இதுல நீங்க கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போங்கன்ட்டு. அப்ப எல்லாரும் சைன் பண்ணிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போனாங்க. என்னுடைய முறை வந்துச்சு. நான் போகும்போது சைன் போட சொன்னா எனக்கு சைன் போட தெரியாதுங்க, நீங்க அந்த மைய கொடுங்க கை நாட்டு என்று சொன்னேன். உடனே அதனுடைய அந்த முக்கிய பொறுப்பாளர் ரொம்ப கோவப்பட்டுட்டார். இவ்வளவு பெரிய நிறுவனத்தை எழுத படிக்க தெரியாதவங்க வச்சுக்கிட்டு கட்டி மேய்க்கிறதுக்கு சத்திரமா சாவடியா இது, உனக்கு 4 வீடு வேலை கிடையாது போயா அப்படின்னு அந்த ஆள் விரட்டி விட்டுட்டான். அன்னைக்கு மாத்திரம் அவர் விரட்டி விடாம இருந்திருந்தால், நான் கையெழுத்து போட்டு விரட்டி விட்டுருக்க மாட்டானே. விரட்டி விடாம இருந்திருந்தா இத்தனை வருஷமா பணியாற்றிக்கிட்டு தான் இருந்திருப்பேன். விரட்டி விட போயிட்டா அதுக்கப்புறம் வெளியில வந்து யோசிச்சேன், என்ன பண்றதுன்னு என் மண்டை மூளை குழம்புச்சு. 2-3 மாதங்கள் சிரமப்பட்டேன். சின்னதா பிளாட்பாரத்தில் ஒரு தொழில ஆரம்பிச்சேன். அந்த தொழில அருள் புரிந்தான். அது வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபராக மாறி இருக்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, அந்த விரட்சி அடிக்கப்பட்ட நேரத்தில் அந்த மனிதனுடைய மனோநிலை எப்படி இருந்திருக்கும்? அவன் என்ன நினைத்திருப்பான்? என்ன நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு, மாசம் 2000 ரூபாய் சம்பளம், கஷ்டமே இல்லாம குடும்பத்தை ஓட்டிடுறான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். திடீர்னு இந்த ஆளு ஒரே மாசத்துல வேலையை விட்டு தூக்கிட்டானே, இப்ப நம்ம வீட்டுக்கு என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, வாடகை கொடுக்கறதுக்கு என்ன பண்றது, மளிகை கடைக்காரனுக்கு என்ன பண்றது என்றெல்லாம் எவ்வளவு குழம்பி இருப்பான், எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பான். அந்த வேலையை விட்டு நீக்கணும் எப்படி திட்டி இருப்பான். இப்படி பண்ணி விட்டானே, இதோ ஒரு பெரிய மேட்ரா, கையெழுத்து போட தெரியாட்டினா அவன் சொன்ன வேலையை செய்யத்தானே செய்யறோம், இப்படி எல்லாம் குழம்பி இருப்பான். உனக்கு தேவை மணி அடிக்கிறதானையா, மணி அடிக்கிறது எழுதுற என்னையா சம்பந்தம், கூட்டுறதுக்கு எழுதுறதுக்கு என்ன சம்பந்தம், கூட்டம் தெரிஞ்சா போதாதா, மணி அடிக்க தெரிஞ்சா போதாதா, அப்படியெல்லாம் கடுமையா புலம்பி இருப்பார், திட்டி இருப்பார், பேசி இருப்பார். அன்னைக்கு அவருக்கு தெரியல, இன்னைக்கு தெரியுது அவருக்கு. 10, 20 வருஷம் 30 வருஷத்துக்கு பிறகு அந்த துன்பத்தினால் ஏற்பட்ட நன்மை என்ன என்பதை இப்ப உணர்றாரு. அந்த துன்பம் வந்த நேரத்தை உணர முடியல. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம எத்தனையோ துன்பங்களை துயரங்களை சந்திப்போம். சந்திக்கிற நேரத்தில் நமக்கு தெரியாது இந்த துன்பத்தினால் நமக்கு விளைந்த நன்மை என்ன. வீட்டில் இருக்கிற சம்பாதித்து கொடுக்கிற தந்தை மரணித்து விட்டார். அந்த நேரத்தில் நம்ம மனசு என்ன சொல்லும்? தந்தை இறந்ததினால் ஏற்பட்ட இழப்புகளை மாத்திரம் தான் மனசு சிந்திக்கும். ஆசையா இருந்தாரு, என் மேல ரொம்ப பாசம் காட்டினாரு, என் மேல உசிரையே வச்சிருந்தாரு, நான் எது கேட்டாலும் வாங்கி தருவாரு, இப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்லாம போயிட்டாரு என்றெல்லாம் நினைச்சு அவரை இழந்த நேரத்தில் இழப்பினால் ஏற்பட்ட துன்பங்களை துயரங்களை மாத்திரம்தான் நம்முடைய உள்ளம் கணக்கு போட்டிருக்கும். அதற்கு பிறகு 5 வருஷத்துக்கு பிறகு கணக்கு பண்ணாதான் தெரியும் வேற ஏதோ ஒரு பெரிய அல்லாஹ் உள்ள நன்மையை வச்சிருப்பான். என்ன நன்மைங்கிறது, நல்ல வேலைப்பா எங்க அத்தா மட்டும் இருந்திருந்தாருன்னா இந்த வேலையை நாசனாகி இருப்பாரு சொல்லுவோம். 5 வருஷத்துக்கு பிறகு அவர் போயிட்டாரு. இருந்திருந்தாருன்னு வச்சுக்க
குடிச்சே சொத்த பூரா அழிச்சிருப்பார். இப்படியா எனக்கு கொஞ்ச காலத்துக்கு பிறகு நாம சிந்திக்கும் பொழுது அதனுடைய நன்மை தெரியும். இப்படி எந்த இழப்பை நீங்கள் யோசித்தாலும் அந்த இழப்பின் பின்னணியிலே, துன்பத்தின் பின்னணியிலே ஒரு நன்மை இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கிற அழுத்தம், கவலை, டென்ஷன், பரபரப்பு, வருத்தம் எல்லாம் பஞ்சாய் பறந்து போய்விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அருமையான வரலாற்று நிகழ்ச்சியை நமக்கு எடுத்துக்காட்டா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம். அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உண்டான ஒரு வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் இருந்து கேட்கிறார், இங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய அறிவாளி யாரு அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்டுன்னு பதில் சொல்றாங்க, நான் வேற யாரு அப்படின்ட்டாங்க. அவங்க நம்ம சொன்ன அர்த்தத்துல சொல்லல, நம்ம பெருமைக்கு சொல்லுவோம்ல, என்ன மாதிரி யாரு இருக்கா அப்படின்னு நம்ம உதாரணம் விடுவானுல, அந்த அர்த்தத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. அவங்க சொன்னது என்ன அர்த்தத்துல, நம்ம அல்லாஹ்வுடைய நபியா இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வகி செய்தி வருது. அப்ப அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக செய்தி அறிவிக்கப்படுகிற நம்மை விட வேற யார் உலகத்தில் பெரிய அறிவாளி இருக்க முடியும்? நேரடியா அல்லாஹ்வே ஒருத்தருக்கு கிளாஸ் நடத்துறாங்கன்னா அல்லாஹ்வுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற நாலேஜ் மாதிரி வேற யாருடைய ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்குமா? ஒரு பெரிய பெரிய பேர் அறிஞர் அவரிடத்தில் படிக்கிற ஒரு மாணவனுக்கும் ஒரு சாதாரண அறிவுள்ள நிலையில இருக்கிற ஒரு எல்கேஜி லெவல் வாத்தியார் அவரிடம் படிக்கிற மாணவருக்கும் மத்தியில அறிவுல வித்தியாசம் இருக்கும்ல. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டாங்க, நான் என்ன விட்டா யாருப்பா இருக்கிறா அப்படின்ட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தை பிடிக்கல. நீ என்ன நோக்கத்துல சொன்னீங்க அதுவே விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லலாமா? அல்லாஹ் தான் பெரியவன், ஒருத்தருக்கு மேல இன்னொருத்தர் இருக்கத்தான் செய்யறான். உலகத்துல எந்த ஒரு அறிவாளிக்கு மேல இன்னொரு அறிவாளி உண்டு. ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், எந்த ஒரு அறிவாளிக்கு மேலும் இன்னொரு அறிவாளி உண்டு. இவன் தான் பெரிய அறிவாளி, இவனை மிஞ்சின அறிவாளி இல்ல அப்படின்னு யாரையும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இவர் ஒரு விஷயத்துல அறிவாளியாக இருந்தால் இன்னொருவர் இவரை விட வேறொரு விஷயத்துல அறிவாளியா இருப்பார். நாம ஒருத்தர் சாதாரணமா இடம் போடுவோம், இவருக்கு என்ன தெரியும்னு. அவர் ஒரு விஷயத்துல நம்மளை விட பெரிய மேதையாக இருப்பார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளியை பார்த்து, இவர் என்னுடைய ஆசிரியர், இவர் எனக்கு ஆசான் அப்படிங்கிறாங்க. மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியமா இருக்கு, என்னையாது இவர் ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் பாடம் நடத்துற பெரிய ஆளுசா, இவருக்கு போய் ஒரு செருப்பு தைக்கிறவர், அவருக்கு இஸ்லாத்தை பத்தி ஒரு நாலேஜ் இல்ல, அவருக்கு ஒரு பெரிய அறிவு ஞானம்லாம் கிடையாது, செருப்பை எப்படி தைக்கிறதுங்கிறத தவிர ஒரு இடம் தெரியாது இவருக்கு, இவரை போய் பெரிய வாத்தியாருன்னு சொல்றாரு, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவரு சொன்னாராம், ஒரு நாய் இருக்குல்ல, ஒரு நாய் எப்பொழுது வயதுக்கு வரும் என்ற விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்தது. இவர்கிட்ட கேட்டேன், இவர் தான் சொன்னாரு, சாதாரண ஒண்ணுக்கு இருக்கிற நாய் எப்ப காலத்துக்கிட்டு ஒண்ணு கிடைக்குதோ அப்ப பருவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த விஷயத்தை இவரிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன். எனவே இந்த விஷயத்தில் எனக்கு இவர் ஆசிரியர். எங்க என்ன நியூஸ் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாரிடத்துல என்ன அறிவு இருக்கிறது யாருக்கு புரியும்? அப்ப ஒருத்தரை விட ஒருத்தர் உலகத்துல பெரிய ஆள் இருக்கத்தான் செய்வான், இல்லாம கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வெகுளித்தனமா டக்குன்னு நான் தான் பெரிய ஆலிம்சா அப்படின்ட்டாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் கோவம் வந்துருச்சா, உன்னை விட பெரிய ஆளா ஊர் உலகத்துல இருக்கிறான், போய் படிச்சுட்டு வா, பாடம் படிச்சுட்டு வா. அந்த பாடத்தை படிக்க நீ என்ன உலகத்துக்கு உபதேசம் பண்ண வந்துட்டேன்னு நீ வேற ஆள்கிட்ட பாடம் படிக்க போ அப்படின்னு ஒரு சில குறிப்புகளை சொல்லிவிட்டு, கையில ஒரு மீன் எடுத்துட்டு போ, ஒரு குறிப்பிட்ட கடற்கரை ஓரம் போ, அந்த மீன் எங்க உன் கையை விட்டு நழுவி போகுதோ அந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாரு, அவரை சந்திச்சு அவரிடத்துல நீ மாணவனா போய் சேர்ந்துக்க அப்படின்னு மூசா நபியா எல்லாம் சொல்லி அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அதே மாதிரி ஆளை கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவரை பார்த்து சொல்றாங்க, அவர் தான் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றோம்ல, ஹில்ர் என்று ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. அந்த ஹில்ர் அவங்கள்ட்ட போய் சந்திச்சு பேசி, இது மாதிரி அல்லாஹ் உங்களிடத்துல உங்களுக்கு இருக்கிற அறிவு ஞானத்தை அலாந்து அல்லிமணி மிம்மா உள்ளிம் தரிசுதா, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவு ஞானத்தை எனக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்ற நிபந்தனையோடு உங்களை நான் பின்தொடரலாம் என்று விரும்புகிறேன், என்னை உங்கள் மாணவனாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, கைஃப தஸ்பீரு அலாமாலம் துஹிது பிஹி குப்ரா, நீ நம்ம கூட வர்றதுக்கு லாயக்கு கிடையாதுப்பா, உனக்கு பொறுமையும் கிடையாது, நான் என்ன ஒண்ணு செய்வேன், நீ அந்த டக்குன்னு வெடுத்து கோவப்படுற ஆளு, என்ன எடுத்தாலும் நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கிற ஆளு, அதனால உனக்கு எனக்கு லாய்க்கப்படாது, அதெல்லாம் சரி வரா, நீ கிளம்பு. அதெல்லாம் இல்லைங்க, நான் பொறுமையா இருப்பேங்க, நான் நல்ல பிள்ளைங்க சொல்ல கேளுங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தாக்காட்டி சரி வான்னு சொல்லி கூட வண்டி கிளம்பிருச்சு. போகும்போதே சொல்றாரு, நான் என்ன ஒண்ணு செய்வேன், எனக்கு முடக்கா கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே வண்டி ஓடுது.
மாதிரி ஏறி முதல்ல போய் ஒரு கப்பல்ல போய் ஏறி உட்கார்றாங்க. ஏறி உட்கார்ந்தா உட்கார்ந்த உடனே சுந்தர் என்ன பண்றாரு, ஒரு சுத்தியில எடுத்து நல்ல சூப்பரான கப்பல் உட்கார்ந்து வேலை மெனக்கெட்டு கப்பலை ஓட்ட போட்டு இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவம் வந்துருச்சு. என்னையா வேலை பாக்குற, நல்லா இருக்கிற கப்பலை பிடிச்சி தேவையில்லாம ஓட்ட போட்டுக்கிட்டு என்ன அம்மல் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க வந்து ரொம்ப பெரிய காரியத்தை பண்ணி விட்டீங்கள அப்படின்னு கோவப்படுறாங்க. உடனே அவர் சொன்ன, அவரு நான் முதல்ல சொன்னேன் நீ நம்ம கூட வர்றதுக்கு பொறுமை கிடையாது, வேண்டாம் ஒரு ரூட் வேற ஏன் ரூட் சொன்ன கேட்டீரா. உடனே திரும்ப வாபஸ் வாங்குறாங்க. இல்ல நான் வந்து மறந்துட்டேன், இனிமே நான் கரெக்டா இருப்பேன், பொறுமையா இருப்பேன். திரும்ப வண்டி போகுது. கப்பலை ஊட்டி இறங்கியாச்சு. இறங்கி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போது சின்ன பிள்ளைங்களா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பையனை கூப்பிடுறாரு சுந்தர். கூப்பிட்டு என்னமோ இந்த சவனப்பட்டப்பா மூடிய திறந்தது மாதிரி அந்த பையன் தலையை திரும்பி தனியா எடுத்துட்டாரு, ஆளை காலி பண்ணிட்டாரு. சின்ன பையனை கொன்னுட்டாரு. கொன்ன மூசாலிகளாம் தாங்க முடியல. பாவி மனுஷன் என்ன வேற ஒரு அப்பாவியான ஒரு உயிர் அப்படின்னு சொன்னார். எந்த பாவமும் செய்யாத ஒரு அநியாயமான ஒரு குழந்தையை நீர் கொண்டு விட்டீரு, அநியாயமான முறையில் கொண்டு விட்டீரு அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. திரும்பவும் பழைய மேட்டர் நினைவுபடுத்துறாரு. சொன்ன சரி சரி விடுங்க, அவள் இது ஃபைனலுங்க, இன்னும் ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, இதுக்கு மேல நான் என்ன மாதிரி அறுப்பாரம் பண்ணினேன் அப்படின்னா நம்ம அதோட முடிச்சுக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம தொடர வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்து திரும்ப வண்டி கிளம்புகிறது. ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு வெளியூர்காரங்க வந்தாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வீட்டுல அந்த ஊர்ல குடியிருப்பாங்கல்ல அவங்க தான் சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்து மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாதுல, கையில பணத்தை எடுத்து கொண்டு போய் ஹோட்டல்ல கொடுத்து சாப்பிட்டுட்டு வர பழக்கம் அன்னைக்கு கிடையாது. ஹோட்டல் பெசிலிட்டி இல்லாதனால வெளியூர்காரர்களுக்கு உள்ளூர் வாசிகள் உணவளித்தால்தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். கையில கொஞ்சம் தானியத்தை எடுத்துட்டு போனா சமைச்சு சாப்பிடுவாங்க. தானியம் காலியா போயிடுச்சுன்னா ஊருக்காரங்க கொடுத்தா தான் சாப்பாடு. அப்ப அந்த ஊர்ல போனோம்னா ஊர்ல போய் கேட்கறாங்க, சாப்பாடு கொடுங்க, நாங்க வெளியூர்காரங்க விடுப்பு கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஊர்காரங்க எல்லாம் மொத்தமா மறுத்துறான், நீ யாருன்னே தெரியாது போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடுலாம் கிடையாதுன்னு அனுப்பி விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோவம், இந்த பேரு சாப்பாடு தர மாட்டானுல, இவனுக்கு மட்டும் இந்த வெளியூர் போக மாட்டானுங்களா, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா அப்படி இப்படிங்கிற மாதிரி கோபத்துல சரி போய் தொலைகிறானோ வாங்க அப்படின்னு வண்டியை கிளம்பி போய்கிட்டே இருக்கிறான். அந்த ஊர்ல அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு சுவர் ஒன்று இடிந்து கிடக்கிறது. நல்ல நிக்க வேண்டிய ஒரு சுவர், ஒரு வீட்டுடைய சுவரு இடிஞ்சு கிடக்குது. கல்லர் என்ன பண்றாங்க, வேலை மெனக்கிட்டு உட்கார்ந்து மண்ணு எல்லாம் குலைச்சு அந்த சவுத்தை உட்கார்ந்து நிமித்தி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கெட்டடத்தை சரி பண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பவும் கோபம் வரும், நீ யாருக்கு போய் வேலை பாக்குறீங்க, ஒரு ரூபாய் சோறு தந்தாங்களோ அந்த பயிலுவ, இந்த பயில ஊர்ல போய் அவன் கெட்டடம் இடிஞ்சு கிடக்குன்னு இவனுக்கு போய் பரிதாபப்படுறீங்கள, சரி கூடியா கேட்கலாம்ல, கெட்டினதான் கட்டினியா, அப்ப உடஞ்சு கிடக்க வீட்டை சரி பண்ணி கொடுத்துருக்கேன் துட்டு கொடுறான் அப்படின்னு கேட்டாலும் சாப்பாடு சாப்பிடலாம்ல, அதுக்கு நேரம் மூலகட்ட மனுஷனா இருக்கிறீங்களா அப்படின்றது மாதிரி கல்லறை போட்டு திரும்ப வந்துட்டேன். இவர் முடிஞ்சிருச்சுப்பா, இதோட பைனல் முதல்ல சொல்லிவிட்டேன், இதுதான் பைனல் முடிச்சுக்குவோம். இருந்தாலும் இதுவரைக்கும் நான் செய்த காரியங்கள் இருக்கிற அந்த காரியத்திற்கான விளக்கம் என்ன அதையும் உனக்கு நான் சொல்லிடுறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டே நீ போயிரு அப்படின்னு ஒண்ணு விளக்குறேன். அம்ம சஃபீனத்து فكانت لمساكين يعملون في البحر فأردت أن أعيبها وكان وراءهم ملك يأخذ كل سفينة غصبا. நான் முதல்ல ஒரு கப்பல்ல ஓட்டை போட்டேனே, நல்ல கப்பல் தான், நீ பார்த்த நான் ஓட்டை போட்டது மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த கப்பல் எங்கே போய் சேருகிறதோ அந்த இடத்திலே ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கிறான். அந்த அரசனுடைய வேலை என்னவென்றால் நல்ல கப்பல்களை பிடுங்கி வைத்துக் கொள்வது அவனுடைய வேலை. இந்த கப்பல் ஒரு ஏழைக்கு சொந்தமான கப்பல், இந்த கப்பல் அங்க போய் சேர்ந்துச்சுன்னா கப்பல் நல்லா இருக்குன்னு பிடிங்கி வச்சுக்குவான், இந்த ஏழை கஷ்டப்படுவான். இந்த ஓட்டையை பார்த்தான்னு வச்சுக்கோ, ஓட்ட கப்பல் தேவையில்லை அனுப்பி விட்டுருவான். இந்த ஓட்டையினால ஒரு கப்பல் அவனுக்கு நன்மையா கிடைக்குது, அதுக்காக நான் ஓட்டையை போட்டேன், நீ அவசரப்பட்டு வந்து சத்தம் போட்டுட்ட. அடுத்து என்ன பண்ணோம், வம்மல் குலாம் அந்த சின்ன பையனை கொன்ன, ஏதோ நான் பெரிய கொலை குற்றம் செஞ்சுட்டா நீ நினைச்ச. பகான அபவாவு மூமினை ஃபகசீனா ஐ யுரீகஹுமா துக்யானம் வ குஃப்ரா ஃபஅரதனா இப்திலஹுமா ரப்புஹுமா கைரம் மின்ஹு ஸகாத்தன் வ அக்ரமஹுமா. அந்த ரெண்டு பேர் அந்த சிறுவனுடைய தாய் தந்தை ரெண்டு பேரும் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய நல்லடியார்கள், நல்ல பெற்றோர்கள். ஆனா இந்த புள்ள இருக்கிறானே, இவன் வளர்ந்து வந்தா பெற்றோர்களை வந்து நிர்பந்தப்படுத்தி தேவையில்லாமல் ஒரு தப்பான வழிக்கு அவர்களை அழைத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட
அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். எனவே இப்படிப்பட்ட குழந்தையை கொலை செய்துவிட்டால், மரணிக்க செய்துவிட்டால், இவர்களுக்கு இந்த குழந்தையை விட சிறந்த ஒரு குழந்தையை இறைவன் வழங்குவான். அந்த குழந்தை அந்த பெற்றோரை திருப்திப்படுத்துகிற குழந்தையாக, அவர்களை நல்ல வழியிலே தொடர்ந்து நடைபோடுவதற்கு உதவி செய்யக்கூடிய குழந்தையாக இருப்பான். அதுக்காகத்தான் அந்த பிள்ளையை நான் கொலை பண்ணினேன். அடுத்து சொல்றாரு, வம்மல் ஜிதாரு فكان لغلامين يتيمين في المدينة وكان تحته كنز لهما وكان أبوهما صالحا فأراد ربك أن يبلغا أشدهما ويستخرجا كنزهما رحمة من ربك وما فعلته عن أمري ذلك تأويل ما لم تستطع عليه صبرا. நான் அந்த சோத்தை பூசினேன், அது என்ன சுவர் தெரியுமா? அந்த சோத்துக்கு கீழே, அந்த சுவர் என்பது 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது. அந்த சுவத்துக்கு கீழே அந்த அனாதை சிறுவர்களுடைய தந்தை அவர்களுக்கான பொக்கிஷத்தை மறைத்து வைத்திருக்கிறார். சுவர் விழுந்து விட்டால் பொக்கிஷம் வெளிப்பட்டு விடும், ஊர்க்காரர்கள் அள்ளிக் கொள்வார்கள். அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகிற வரைக்கும் உள்ளே மறைத்து வைக்கப்பட வேண்டும் என்பது இறைவனின் விதி. அதற்காக அவர்கள் வளரும் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சுவரை நான் கட்டி எழுப்பினேன். சொல்லிட்டு சொல்றார், உமா ஃபால்துஹு அன் அம்ரி, நான் செய்த எந்த காரியத்தையும் என்னுடைய சுய விருப்பு வெறுப்பின் பேரில் செய்யவில்லை. என் இறைவன் இதை எனக்கு அறிவித்து தந்தான். அல்லாஹ் இது மாதிரி செய்யுமாறு எனக்கு சொன்னா நான் செஞ்சிருக்கிறேன். நீ பொறுமை இல்லாம அடிக்கடி டென்ஷன் ஆனிய, அந்த டென்ஷன் ஆனதுக்கான காரணங்கள் இதுதான். மாலம் தஸ்யா அலைஹி ஸபரா, எதிலே நீர் பொறுத்திருக்கவில்லையோ அதற்குரிய விவரங்கள் இதுதான் என்று கலர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளக்கம் கொடுக்கிறான். அது மாதிரி இந்த நிகழ்ச்சி முடிக்கிறது, திரும்ப வந்துடுறாங்க. இப்ப இங்க என்ன கவனிக்கிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பது அந்த இடையூறுகளையும் துன்பத்தையும் மாத்திரம் பார்க்கிறார்கள். பின்னணியில் இருக்கிற நன்மை மூசாவுக்கு தெரியல, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்ததுனால இந்த கல்லருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இந்த விஷயம் தெரியாதனால டென்ஷன் ஆகிறாங்க. மேலோட்டமா பார்த்தா துன்பம் தான், துயரம் தான், கஷ்டம் தான், பெரிய கேடு தான். ஆனா உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற நன்மை யாருக்கு தெரிஞ்சிச்சு? சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுக்கு தானே தெரிஞ்சிச்சு. அல்லாஹ்வால் அறிவித்து கொடுக்கப்பட்டவங்க தெரிஞ்சிச்சு. அது மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா வந்த உடனே புலம்பிடக்கூடாது, அப்படியே மூளையில போய் முடங்கிடக்கூடாது. நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு கஷ்டப்படக்கூடாது. இது உள்ள என்னமோ இருக்குப்பா, என்ன நன்மை வச்சிருக்கான்னு தெரியலையே, அப்படி யோசிங்க, சந்தோஷமாயிருங்க. ஒரு பெரிய கஷ்டம் வந்திருக்க, என்னமோ பெரிய நன்மைக்காண்டி எல்லாம் செஞ்சிருக்கான், என்ன நன்மை வழங்க மாட்டேங்குத, அப்படி உள்டாக சிந்திச்சு பாருங்க, உள்ளத்தில் இருக்க கவலை பறந்து ஓடிடும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, எந்த சிரமமாக இருந்தாலும் அந்த சிரமத்தோடு நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய லேசும் அதற்குள்ளே இருக்குது. மகிழ்ச்சி அடையக்கூடிய ஏதேனும் ஒரு காரியம் உள்ள சேர்ந்துதான் இருக்குது. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷத்தை லேசை நாடுகிறான், கஷ்டத்தை நாடல. எல்லாத்தையும் அல்லாஹ் தானே செய்யறான். நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் இறைவனின் ஏற்பாட்டால் நடக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு துன்பம் தர மாட்டாங்கிறது டிக்ளேர். அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்றான், உனக்கு என் சார்பிலிருந்து கஷ்டம் வராது, துன்பம் வராது. ஏன்னா உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கிறவனா இல்ல. இந்த முல்லா நஸ்ருதீனுடைய கதையில ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாள் புதுசா கல்யாணம் ஆகி போய்கிட்டு இருந்தாலும் பஞ்சாதியோட கப்பல் பயங்கரமா தள்ளாடிச்சான். இருக்கிற எல்லாரும் ரொம்ப அலறி பதறிக்கிட்டு இருந்தாங்க. இவர் மட்டும் ரொம்ப கூட உட்கார்ந்து இருந்தாராம். பஞ்சாதிகாரி கேட்டாரா, என்னங்க கப்பல் அலை இந்த ஆட்டம் போடுத, உங்களுக்கு பயம் இல்லையா? உடனே இவர் என்ன பண்ணாலும் கையில இருந்த ஒரு கத்தை எடுத்துக்கிட்டு டமார்னு அவன் கழுத்தை நோக்கி அப்படி குத்துற மாதிரி கழுத்தை ஒரு இருக்கு போனா. அந்த பொம்பளை அசால்ட்டா இருந்தான். உடனே அவர் கேட்டாரா, நான் கத்தியை வச்சு குத்த வந்தானே, உனக்கு பயம் இல்லையா? கத்தியில பயம்தான், ஆனா கத்திய கையில வச்சிருக்கிற கணவரை பயத்திற்குரியவர் இல்லையே, அவர் என்னுடைய பாசத்திற்குரியவர் இல்லையா? என் கணவர் எப்படி என்ன குத்துவாரு?
அவர் என் மேல ரொம்ப அன்புல வச்சிருக்கிறாரு. இதே இது வேற ஒரு திருட்டு போய் வச்சிருந்தா பயப்படுவேன். வேற ஆள் எவனா ஒருத்தன் கையில இருந்து கத்தி மாட்டி இருந்து கொள்ளக்காரன் கையில இருந்துச்சுன்னா பயப்படுவேன். கத்தி என் கணவர் கையில இருக்கு, நான் ஏன் பயப்படுறேன்? அப்ப அவர் சொன்னாரா, அதே போன்றுதான் இந்த கடலும் கடலிலே இருக்கிற கப்பலும் என் இறைவனின் கையில் இருக்கிறது. என் மீது பாசம் கொண்டிருக்கிற இறைவன் என்னை சிரமப்படுத்துவானா? கடல் பயம், இதுல அடிக்கிற காற்று பயம். ஆனால் இதை ஆட்டுவிக்கிற இறைவன் பயத்திற்குரியவன் இல்லையே, அவன் பாசத்திற்குரியவன் அல்லவா, நேசத்திற்குரியவன் அல்லவா? அந்த நேசம் என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் பதில் சொன்னதாக ஒரு கதை ஒண்ணு சொல்வார். ஒரு நீதி கதை. கதை உண்மையோ பொய்யோ, ஆனா அதுல இருந்து கிடைக்கிற நீதி உண்மைதானே, அதுல இருந்து கிடைக்கிற பாடம் உண்மைதானே. எந்த சிரமம் வந்தாலும் அந்த சிரமத்தை தரவும் உங்க ரப்பு உங்க மேல பாசம் வச்சிருக்கிறவன், உங்களை நேசிக்கிறவன். உலகத்துல எந்த ஒரு குதிரை தன்னால் பெற்றெடுக்கப்பட்ட கன்று குட்டியை, குதிரை தன்னுடைய குட்டிய நாக்கால் வருடி பாசம் வெளிப்படுத்துகிறது. அந்த பாசம் உட்பட இறைவனுடைய பாசத்துல 1000த்துல ஒரு பங்கு, லட்சத்துல ஒரு பங்கு. உலகத்துல எது எதையெல்லாம் பாசம்னு சொல்றோமோ, எதுவெல்லாம் நேசம்னு சொல்றோமோ, அதையெல்லாம் விட லட்சம் மடங்கு உலகத்தின் மீது அல்லாஹ் நேசம் வச்சிருக்கிறான். அவனுடைய நேசத்துல ஒரு சின்ன துளியத்தான் உலகத்துல கொடுத்திருக்கிறான். ஒரு நாள் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தையை ஒரு போர்க்களத்துல தொலைச்சிட்டாங்க. தேடுறாங்க கிடைக்கல. தேடி அலைஞ்சு சோர்ந்து வெகு நேரத்திற்கு பிறகு தன்னுடைய குழந்தையை அந்த தாய் கண்டுபிடிக்கிறாள். அண்ணன் பெருமகனார் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முன்னிலையிலே அந்த தாய் அந்த குழந்தையை வாரி எடுத்து அள்ளி முத்தமிட்டு, எங்க போன ராசா, எங்க போன, இவ்வளவு நேரம் எங்க போன, தொலைஞ்ச அப்படின்னு அப்படி கண்கள் இருந்து கண்ணீர் மல்க பிள்ளையை தூக்கி வச்சு முத்தம் கொடுத்து அள்ளி எடுத்து அரவணைக்கிறார். அருகில் இருக்கிற தோழர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த தாய் தான் கையில் வைத்திருக்கிற இந்த குழந்தையை எரியக்கூடிய நெருப்பிலே போடுவதற்கு விரும்புவாளா, சம்மதிப்பாளா? கொழுந்து விட்டு எரியில நெருப்புல தூக்கி போடுறதுக்கு இந்த பெண்ணுக்கு மனசு வருமா? சஹாபாக்கள் போரசா சொல்றான், அது எப்படி மனசு வரும்? எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறா அவ புள்ளை 2 மணி நேரம் காணணும் உடனே அவ பரிந்து வச்சு அழுகை பாருங்க. புள்ளைய கண்டுபிடிச்ச உடனே அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய பாசத்தின் அளவை பாருங்க. இப்படிப்பட்ட பாசம் வச்சிருக்கிறவ தான் புள்ளையத்துக்கு நெருப்புல போடுவாளா, போட சம்மதிப்பாளா அப்படின்னு சஹாபாக்கள் பதில் சொல்லும் போது நபியல்லாஹ் சொல்றாங்க, இந்த பிள்ளையின் மீது அவருடைய தாய் வைத்திருக்கிற பாசத்தை விட லட்ச மடங்கு உங்கள் மீது உங்கள் இறைவன் பாசம் வைத்திருக்கிறான். அவன் உங்க கை உடைஞ்சு கஷ்டப்படணும் வருத்தப்படுவானா? உங்க புள்ளை இறந்து அழுகட்டும் அப்படின்னு ஆசைப்படுவானா? எதுக்கு புள்ளை இறக்க வைக்கிறான்? நீங்க பாசம் காட்டி வளர்த்த புள்ளதான் திடீர்னு மௌத்தா போச்சு, அதை விட மிகப்பெரிய நன்மைக்காக மௌத்தாக்கி இருக்கிறான், உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்காக மௌத்தாக்கி இருக்கிறான். ஒரு நாள் நபிகள் சொல்கிறார்கள், ஒரு பெண்மணி 3 குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த 3ஐயும் சிறு வயதிலேயே இறைவன் எடுத்துக்கொண்டால், 3ஐயும் அல்லாஹ்வே எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அதற்கு அவ்வல் அல் ஜன்னா, அதற்கு பிரதி உபகாரமாக பரிகாரமாக சுவர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான். நரகத்திற்கு செல்வதற்கு அந்த 3 குழந்தைகள் தடையாக இருக்கும். 3 பிள்ளை பிறந்து வளர்த்து சின்ன பிள்ளையில 3 பிள்ளை செத்து போச்சா? எத்தனை பிள்ளை ஒரு பிள்ளையை பெற்று எடுத்து வளர்க்கறதுங்கிற சாமானியமான வேலையா? அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிற ஒரு பெற்றோரு ஒன்றன் பின் ஒன்றாக 3 பிள்ளை இழந்து நிற்கிறாங்கன்னா அல்லாஹ் இழக்க செஞ்சது எதுக்கு? இந்த இழப்பை நீ தாங்கிக் கொண்டால், பொறுத்துக் கொண்டால், சகித்துக் கொண்டால் அந்த சகிப்பு தன்மைக்கு பரிகாரமாக சுவர்க்கம் தருகிறான், நரகத்திற்கு தடையாக்குகிறான். உடனே ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே 2 குழந்தை இறந்திருந்தா 2க்கும் தான், 2 பிள்ளை இறந்திருந்தா 2க்கும் தான், 3 பிள்ளை சொன்ன உடனே அந்த அம்மா 2 பிள்ளைய பறி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. உடனே 2ங்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு யாரும் கேட்கல. கேட்டிருந்தா ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லியிருப்பாங்களோ, உண்டோ இல்லையோ, ஆனாலும் ஒண்ணும் கேட்கல, அதை விட்டுட்டாங்க. பிள்ளைய பறி கொடுத்த உடனே எப்ப பிள்ளை போயிடுச்ச புலம்புறது. சில பேர் பொறுமையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்ப தெரியுமா? திட்டுறதெல்லாம் திட்டி, பேசுறதெல்லாம் பேசி, கடைசியில அப்படி உடம்புல இருக்க சத்தெல்லாம் குறைஞ்சி அழுகிற கண்ணீரெல்லாம் வத்தி போய் சரி என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய நாட்டம். இது அல்லாஹ்வுடைய நாட்டம் கிடையாது. இப்ப இதுக்கு பேர் பொறுமையே கிடையாது. திட்டுறதெல்லாம் திட்டி விடும். ஆனா சில பேர் திட்டுவாங்க, அந்த மௌத்து வீட்டுல போய் கேட்டோம்னா அல்லாஹ் காது கொடுத்து கேட்க முடியல. அது மாதிரி ஒப்பாரி. நம்ம சமுதாயமும் மற்ற சமுதாயத்தை மாதிரி ஒப்பாரி வைக்கிறதுல புள்ள செஞ்சத, புருஷன் சொன்னதை, தாய் செஞ்சதை, தகப்பன் செஞ்சதை, மரணித்து கிடக்கக்கூடிய அந்த சரணத்துக்கு சொந்தக்காரர் என்னத்தை எல்லாம் செஞ்சாரோ சொல்லி சொல்லி சொல்லி
மத்தவங்களோட ஒப்பிட்டு ஒரே பிள்ளை ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருந்தானே, ஊர் உலகத்துல எத்தனை பேருக்கு பிள்ளை இருக்குது, அவன் பிள்ளை போயிடுச்சு. அதுக்காக வேண்டி எவையெல்லாம் எத்தனை பிள்ளைய பெற்று வச்சிருக்கான், அதுவெல்லாம் அவனுக்கு கண்ணு தெரியலையா, என் பிள்ளைதான் கண்ணு தெரிஞ்சிச்சா. இதுக்கு பேர் பொறுமை கிடையாது. ஒரு நாள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை கடந்து செல்கிறார்கள். கபரில் ஒரு பெண்மணி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய மகனை பறி கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கம்மா பொறுமையா இருன்னு. அந்த அம்மா திரும்பி கூட பார்க்கல, போய் அவன் தோழியை பார்த்துக்கிட்டு அப்படின்னுச்சு. யாருன்னு தெரியாம, நமக்கு வந்தா தெரியும். நம்ம சொல்லுவோங்களே தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தெரியும்னு, அந்த ஸ்டைல அந்த அம்மா சொல்லி பிடிச்சி உனக்கு வந்தா தெரியும்னு. இது மாதிரி எத்தனை பார்த்தவங்க சொல்லுவா. இது ஒரு பெரிய மேட்டர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. சரி, அந்த அம்மா இப்ப வந்து சொன்னா புரியுற லெவல்ல இல்ல, டென்ஷன்ல உட்கார்ந்து இருக்குது, பயான் பண்ணாலும் மண்டையில ஏறாதுன்ட்டு கிளம்பிட்டாங்க. பின்னாடி வந்தவங்க சொல்றாங்க, மணி யார்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா, யார் அது, அல்லாஹ்வுடைய தூதரா, தெரியாம பேசிவிட்டேன், பதறி அடிச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஓடி வரும். அல்லாஹ்வுடைய தூதரே நான் தெரியாம பேசிட்டேன், நான் பொறுமையா இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப சொல்றிய பொறுமை, இதுக்கு பேர் பொறுமை இல்லமா, இன்னம சபரு இந்த சதமத்தில் ஊழா. பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட ஆரம்ப நிமிடத்திலே துவங்க வேண்டும். இழப்பு வந்துருச்சா வந்த மறு செகண்ட் சொல்லு, அல்லாஹ் கண்டி நான் பொறுத்துக்கிறேன், அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒரு பெரிய கையில வச்சிருக்கிறான், ஏதோ ஒரு பெரிய நன்மையை வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அசா அன் தக்ரஹு ஷைஅன் வ ஹுவ கைருல் லக்கும். சிலவற்றை நீங்கள் வெறுப்பீர்கள், அதிலே இறைவன் நன்மையை வைத்திருக்க கூடும். சிலதை நீங்கள் விரும்புவீர்கள், அதிலே உங்களுக்கு தீங்கு இருக்கக்கூடும். இந்த துஆவை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, பிரார்த்தனை பண்றத பத்தி சொல்லும்போது நாம கேட்கிற பிரார்த்தனைகளை அல்லாஹ் பல விதத்துல அங்கீகரிப்பானோ. சிலது கேட்டது கேட்ட உடனே கொடுப்பான், சிலது கேட்டதுக்கு ஒண்ணும் கொடுக்காம மறுமையில நன்மையை கொடுப்பான். சிலது நீங்க கேட்பீங்க, கேட்டதை கொடுக்காம உங்களுக்கு வருகிற வேறொரு துன்பத்தை நீக்குவான். நீங்க வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறீங்க, பாய் ஒரு 50 ரூபாய் கடன் கொடுங்க பாய், வேற ஏதோ ஒரு தேவைக்கான நிக்கிறீங்க, அவர் உங்களுக்கு கேட்டதை கொடுக்கலாம். அதை விட்டு என்ன பண்றாரு, ஓங்கி பட்டு நெஞ்சில மிதிச்சு அந்த பக்கம் தள்ளுறாரு. என்னையா மனுஷன் ஒரு 50 ரூபாய் காசு கேட்டதுக்காக வேண்டி இப்படி கொடூரமா நடந்துக்கிறானே அப்படின்னு அந்த செகண்ட்ல நீங்க நினைப்பீங்க. எந்திரிச்சு பார்த்தா தெரியும், பக்கத்துல படம் எடுத்து ஒரு பாம்பு நிக்குது, அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காண்டி ஒரு மிதிச்சு தள்ளி இருக்கிறார். நல்ல வேலை பாய் மிதிச்சிங்க பாய். 2வது நிமிஷம், முதல் நிமிஷம் நினைப்பு என்ன, அட கொடூரம் பாதி பயல, இல்லன்னா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே, இப்படி மிதிச்சுட்டானு அப்படி கடந்து எந்திரிச்சு பாம்பை பார்த்த உடனேதான் தெரியுது, பாய் நமக்கு எவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கிறார். அந்த நிமிஷத்துல உனக்கு தெரியல. அதே மாதிரிதான் உங்களுக்கு துன்பம் வருகிற நேரத்தில் பல துன்பங்களுக்கான காரணத்தை நீங்கள் உணர மாட்டீர்கள். சில நாட்களுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு, ஏன் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு கூட அதற்கு பதில் கிடைக்கும். உலகம் வாழ்ற வரைக்கும் அவருடைய நன்மை தெரியாம போயிடலாம், மரணத்துக்கு பிறகு நன்மையை நீங்கள் உணரக்கூடும். ஃபெயில் ஆயிட்டீங்க, ஒரு பெரிய மருத்துவர் ஆகணும்னு உங்களுக்கு பெரிய கனவு, ஆனா மருத்துவ எக்ஸாம்ல என்ட்ரன்ஸ்ல தோத்து போயிட்டீங்க, ஒரு மார்க் மிஸ்ஸிங், ஆள் காலி, தோல்விதான், கஷ்டம் தான். இத்தனை ஆண்டு காலமாக வளர்த்து வைத்திருந்த கனவு கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து தரைமட்டமாகி போய்விட்டது. வருத்தத்திற்குரிய செய்தி, மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதையே நீ வருத்தத்துக்குரியதா மட்டும் பாக்குற, ஏதோ ஒரு பெரிய கயிறை வச்சிருக்கிறாங்க எல்லாம். நல்ல வேலை நம்மள டாக்டர் ஆக்காம விட்டான. ஏன் இன்னைக்கு இருக்கிற டாக்டர் லிஸ்ட் எடுத்து பார்த்தா மறுமையில நரகத்துல போய் விடக்கூடிய லிஸ்டுகள்ல முதன்மையான லிஸ்ட்ல மருத்துவர்கள் இருப்பார்கள் போல சொல்லிவிடலாம். அப்படி அவன் பண்ற அட்டூழியத்தை மாதிரி, அயோக்கியத்தனத்தை மாதிரி, ஏமாத்தத்தை மாதிரி, புராடத்தனத்தை மாதிரி வேற எந்த ஒரு தொழில் சார்ந்தவனும் பண்ணலன்னு சொல்லிவிடும். ஏன்னா மக்களால் அதிகமாக நம்பப்படுகிறவர்கள் மருத்துவர்கள். என்ன கூத்து, அது மருத்துவர்களுடைய வண்டவாளங்களை வெளிப்படுத்தி ஒரு புத்தகமே ஒருத்தர் போட்டிருக்கிறார், டாக்டர் சேதுராமன், போஸ்ட் மார்ட்டம் ஒரு புக் போட்டிருக்கிறார். படிச்சு பார்த்தா அயோக்கிய பயலுவலா இப்படியா இருக்கிறது மருத்துவ உலகம்னு ஆச்சரியப்பட வைக்கிறது. சில பேரை நம்மளே உணர்வோம், போய் போன உடனே லிஸ்ட் போடுவாங்கல்ல, போய் உட்கார்ந்து ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டிய, வயிற்றைத்தான் முடிச்சிருப்பிய, ஒரு பெரிய லிஸ்ட போட்டு கையில கொடுத்து போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் எடுத்து கொண்டு கொடுப்போம். 10,000 ரூபாய் லிஸ்ட், ரத்தத்தை பாரு, ஸ்கேன பாரு, சிடி ஸ்கேன் எடு, அதை எடு, இதை எடு, எல்லாத்தையும் கொண்டு கொடுத்ததுக்கு பிறகு நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி அழி அனுப்பி வைப்போம். அப்ப நமக்கே தெரியும், அடா யோகிக்க போயில ஒண்ணுமே இல்ல, வயிற்று வலி தான் வந்தேன், ஒரு மாத்திரை கொடுத்து சரி பண்ணுவான்னு பார்த்தா ஒரு 1/2 மணி நேரத்துல ரிலீஃப் ஆயிரும்,
எங்க அம்மா ஓமத்திரத்தை கரைச்சு கொடுத்தாலே வயிற்று வலிதான் குணமாக்கிட்டு இருக்குது. 50 காசு ஓமத்திரத்தில் குணமாக்குற வேலையை இவன் 50,000 ரூபாய் செலவு எடுத்து விட்டானே. சில பேர் நமக்கே தெரியுதுல. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன், அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக. விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இந்த காசு பணத்துக்காக வேண்டி அவங்க பண்ற வேலை. கிட்னியை திருடின குற்றத்துல யாரு மறுமையில் நரகத்துக்கு போவா? ஒரு இன்ஜினியர் போவாரா? ஒரு கொத்தனார் போவாரா? ஒரே ஆளுதான், அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். கிட்னியை காலி பண்ண விவகாரத்தில் உள்ள போற பூரா டாக்டர் மட்டும்தான். அவன் தானே எடுக்கிறது, ஆபரேஷன் பண்றது, தைக்கிறது, அவனுக்கு தானே தெரியுது. மத்தவனுக்கு தொழிலே தெரியாத, எடுத்தாலும் பிரயோஜனப்படாம மத்தவன் அறுத்து எடுத்தாங்கன்னா அறுத்துட்டு அதை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாம விட்டுட்டு போயிருவானே. இப்படி நிறைய பாட்டுகளை அப்படி பட்டியல் போட்டா முதலிடத்தில் அவன் போய் நிப்பான் போல இருக்கு. நீ என்ன நினைக்கணும்? நல்ல வேலை ஒரு மார்க்கம் அல்ல நம்மள மிஸ் ஆக்கி இருக்கலாம்ல, பெரிய நன்மை இருக்கிறது. நம்ம வளர்ந்து பெரிய ஆளாகி பெரிய மருத்துவராகி காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கிட்னி அறுத்து அடுத்தவன் வித்து வீடு கட்டி அதன் மூலமாக மறுமையில போய் நஷ்டவாளியாக நரகத்திலே போய் சேர்வதை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு மார்க்க அல்ல காலி பண்ணி விட்டான். ஏன் நினைச்சு பார்க்க கூடாது? நினைச்சு பாருங்க, மகிழ்ச்சி வரும். உங்களுக்கு மகிழ்ச்சி வரணும், சந்தோஷம் வரணும், நிம்மதி வரணும், மன அழுத்தம் குறையணும்னா அப்படி நினைச்சு பாருங்க. எந்த ஒன்றிலும் இருக்கிற துன்பத்தை விடுத்து இன்பத்தை கணக்கு போடுங்க. இன்பம் இல்லாமல் எந்த துன்பமும் இல்லை. அல்ல தெளிவா டிக்ளேர் பண்ணியிருக்கான். அதனால இது நம்முடைய மன அழுத்தத்திற்கான தீர்வுகளை இஸ்லாம் காட்டித் தரக்கூடிய முதன்மையான தீர்வு. எந்த ஒன்றும் இறை நம்பிக்கையாளனுக்கு தீங்கு தரக்கூடியதில்லை. நாம் தீங்கு என்று நினைக்கிற எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய நன்மை ஒன்று மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைப்போம். இன்னும் பல தீர்வுகளை இஸ்லாம் காட்டித் தருகிறது. அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் மனோ தத்துவம் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு, மன அழுத்தம் குறைவதற்கு மனிதன் எவ்வாறு பக்குவப்பட வேண்டும் என்று மேலும் சில விவரங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதில் அடுத்தபடியாக மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நமக்கு அடைகிற எந்த ஒரு துன்பமும் நாம் மாத்திரம் அந்த துன்பத்தை அடையவில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லோரும் தான் அது போன்று துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான இரண்டாவது முக்கியமான ஒரு அம்சம். எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் நம்ம மட்டும் கஷ்டப்படுறோம்னு நினைச்சா அதை எல்லாராலையும் தாங்கிக்க இயலாது. நம்ம கூட இன்னும் 4 பேர் கஷ்டப்படுறோம் என்று நினைச்சா சாதாரணமாவே எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்து பாருங்க. ஒரு பெரிய கல்லூரியில ஒரே ஒரு மாணவன் மட்டும் ஃபெயிலா போயிட்டான். 2000 பேர் படிச்ச காலேஜ்ல 1999 பேர் பாஸ் பண்ணிட்டான். ஒரே ஒருத்தன் மட்டும் ஃபெயில் ஆயிட்டான். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, செத்து போவாமா அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு, நமக்கு ஒரு பெரிய கேவலம் ஆயிடுச்சு. அதே ஒரு 100 பேர் 200 பேர் ஃபெயிலா போயிருக்கட்டுமே, அது ஒரு பெரிய மன வருத்தத்தை அவனுக்கு ஏற்படுத்தாது. இது எல்லா மனிதர்களும் இருக்கிற இயற்கையான ஒரு சைக்காலஜி. தான் மட்டும் பாதிக்கப்படவில்லை, தான் மட்டும் துன்பப்படவில்லை. சாதாரணமா பாருங்களா, நம்ம வீட்டுல கரண்ட் போயிடும். கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பையன் 2 பேர் ஏத்து விட்டு போய் பாத்துக்குவாங்க. ஏத்த வீட்டுல கரண்ட் இல்ல அப்பம் தெரியுமா? அதுக்கு முந்தி அவன் வீட்டுல கரண்ட் இல்லைன்னா சும்மா இருக்கிறது இல்ல, பக்கத்து வீட்லயும் கரண்ட் இல்லைன்னா அப்பம் சரி, எல்லாத்துக்கும் போச்சா நமக்கும் போனா பரவாயில்ல. தனக்கு மட்டும் போகிறது என்று நினைத்தால் ஏற்படக்கூடிய துன்பம் தன்னை போன்று பலருக்கும் ஏற்படுகிறது என்ற நிலை ஏற்பட்டால்
அதை இயற்கையாகவே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலையை இறைவன் எல்லோருக்கும் வழங்கி இருக்கிறான். இதை நாம நினைச்சு பார்த்தோம்னா எந்த கஷ்டமும் நம்மளை பாதிக்காது. உதாரணமா மழை பெய்யுது, மழையினால ஒரு பெரிய சிரமம் தான். மழையினால நிறைய வியாபாரிகளுக்கு வியாபாரங்கள் கெட்டு போகும். நம்ம ஒரு நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க முடியாது. அது அந்த மழையை காரணம் காட்டி ஒத்தி போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மழை பெஞ்சு சில வீடுகளில் உள்ளுக்குள்ள எல்லாம் ஒழுகி குடியிருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். சில நல்ல உயர்தரமான பொருட்கள்ல மழை தண்ணி இறங்கி, டிவி கம்ப்யூட்டர் மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்துல மழை தண்ணி இறங்கி அதனால அந்த பொருட்கள் கெட்டு போகும். இப்படி மழையினால பரவலாக எல்லாருமே பாதிக்கப்படும் ஏதோ ஒரு விதத்துல. ஒருத்தருக்கு கம்ப்யூட்டர் போச்சுன்னா ஒருத்தருக்கு வியாபாரம் போகும், ஒருத்தருக்கு வியாபாரம் போச்சுன்னா ஒருத்தருக்கு அவர் திட்டமிட்ட அடிப்படையில் உண்டான வேலை நடக்காம போகும். என்னமோ ஒண்ணு அந்த மழையினால பாதிப்பு எல்லாரும் அடையத்தான் செய்கிறார்கள். ஆனால் என்றைக்காவது நாம மழையை நினைச்சு வருது, இப்படி வந்து பிடிச்ச மழை என்னையா பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டு நொந்து போய் அழுது இருக்கிறோமா? யாருடைய வாழ்க்கையிலையும் மழைக்காக வேண்டி எவனும் அழுதாம இருக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பாதிப்பை நினைச்சு கவலைப்படுவானே ஒழிய அதை ஏற்படுத்தி அந்த மழையை நினைச்சு வருத்தப்படுவானா என்றால் கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா, ஏன்னா நமக்கு மட்டுமா மழை பெஞ்சிருக்கு, ஊர்ல எல்லா பேருக்கும் தான் பெஞ்சிருக்கு. அதை போய் ஒருத்தர் இன்னொரு ஆள்கிட்ட குறை சொன்னாங்கன்னா அவனை தான் சொல்லுவான். ஏன்னா உனக்கு மட்டுமா, உன் வீட்டுல மட்டுமா தனியா பெஞ்சிச்சு, எல்லா பேருக்கும் தான் பெஞ்சிச்சு, போய் ஆண்டு போயிடுவான். அப்ப நம்ம போய் அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லும் போது கூட மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த கஷ்டம் வந்திருக்கும் பொழுது உனக்கு மட்டும் ஏன் கவலை வருது, நீ மட்டும் ஏன் இவ்வளவு வருத்தப்படுற, எல்லாரும் அவன் ஈஸியா எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க தானே, அது மாதிரி நீ ஈஸியா எடுத்துக்க. மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், வேற எந்த துன்பமா இருக்கட்டும், தனக்கு வருவதை போன்று எல்லோரும் இது போன்ற துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மாதிரி இப்ப நம்ம நேற்றைக்கு கூட சொன்னோம், பிரசவத்தை பத்தி சொன்னோம். பிரசவ வேதனையை கடுமையான வேதனை தான் ஒரு பெண் தாங்கிக் கொள்கிறாள், ஒரு பெரிய நன்மைக்காக வேண்டி தாங்கிக் கொள்கிறாள் என்று சொன்னோம். நன்மை மாத்திரம் இல்ல, அதுல இன்னொரு அம்சமும் அடங்கி இருக்குது. பிரசவம்னா எல்லா பொம்பளையும் தான் கஷ்டப்படுறா, ஒருத்திக்கு மட்டும்தான் கஷ்டம். ஒரு உலகத்துல ஊர்ல யாருமே வழியே இல்ல. எந்த பொம்பளையும் பிறக்கும் போது சுகப்பிரசவங்கிறாங்களே, நெசமாவே சுகப்பிரசவமா இருக்கு. சுகப்பிரசவம்னா நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் சுகமா பிறந்துடும் போல இருக்கு, எந்த கஷ்டமும் இல்லாமல். அதுக்கப்புறம் விவரம் தெரியும் போது தான் தெரியுது சுகப்பிரசவம் தான் இருக்கிறதுல கஷ்டமான பிரசவம் அப்படின்னு. எல்லாத்துக்குமே சுகமா இருக்குது பிரசவம், ஒரே ஒரு பொம்பளைக்கு மட்டும் கஷ்டமா இருக்குதுன்னா அவளால தாங்க முடியுமா? அது ஏன் தாங்கிக்கிறான்னா எல்லாரும் இப்படித்தானே பெற்றெடுக்கிறாங்க, நம்ம மட்டுமா, நமக்கு மட்டுமா வழி வருது? பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒவ்வொரு தாயும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் இந்த சிரமத்தை அனுபவிக்கத்தான் செய்கிறாள் என்று நினைக்கிற காரணத்தினால் அந்த விஷயம் அவளுக்கு ஒரு பெரிய பாரதூரமான மன அழுத்தத்தையோ, ஒரு பெரிய கவலையோ, ஒரு பெரிய துன்பத்தையோ, அவளுடைய உள்ளத்திலே பாதிப்பையோ ஏற்படுத்துவதில்லை. இது மிக முக்கியமாக எந்த ஒரு சிரமங்களை, கஷ்டங்களை நாம் சந்திக்கிற பொழுதும் நாம மனதிற்குள்ள புடம் போட்டு நாம வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். இதை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு சந்தேகம் வரலாம், எல்லாருக்கும் கஷ்டம் வருதுன்னா எனக்கு அதே கஷ்டம் வருதா? அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படி பெரும்பாலும் இருக்காது. ஒரு தெருவுல 50 குடும்பங்கள் இருக்குது, ஒரு வீட்டுல ஒருத்தருடைய மகன் இறந்துட்டாரு, நல்லா வளர்த்தாரு, கஷ்டப்பட்டாரு, ரொம்ப ஏழ்மை நேரத்தில் பிள்ளைய படிக்க வச்சாரு. படிக்க வச்சு பிள்ளைக்கு வேலை போற நேரத்துல வேலையை போய் ஒரு மாசம் சம்பாதிச்சு 20,000 ரூபாய் கொண்டு வந்து தகப்பனார் கையில சொலையா கொடுத்தான். மறு மாசம் மகன் மௌத்தா போயிட்டான். இதே மாதிரி மௌத்து எல்லா வீட்லயும் நடந்திருக்குமா? 50 குடும்பம் இருந்தா 50 வீட்லயும் இது மாதிரி ஒத்த பிள்ளைய பெற்றெடுத்து பிள்ளை சம்பாதிக்க போற நேரத்துல எல்லா வீட்லயும் மௌத்தாகிட்டு இருக்குமானா எல்லா வீட்லயும் நடக்காது. அப்ப எப்படி நினைக்கிறது? எல்லாருக்கும் இந்த கஷ்டம் வரலையே, எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வந்திருக்கிறது, அப்படிதான் அந்த மனசு சொல்லும். கஷ்டப்பட்டு புலம்புற ஆட்களை எல்லாம் பாருங்க, புலப்பத்துல சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை எனக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் வருது, என்னமோ அவங்களுக்கு மட்டும் தான் கஷ்டம் வர்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு. எந்த கஷ்டப்பட்டவனா வரனாலும் நீங்க உட்கார்ந்து கேட்டு பாருங்க, எனக்கு மட்டும் எப்படி வருது, நான் யாருக்கு என்ன செஞ்சேன், அவருக்கு மட்டும் வருகிறது நினைக்கிறதுனால தான் சிக்கலே. உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுல, மற்றவனுக்கு எல்லா கஷ்டத்தை கொடுப்பான், ஆனா உனக்கு அதே கஷ்டம் வரணும்னு நீ நினைக்க தேவையில்லை, வேறொரு வழியில் அந்த கஷ்டத்தை கொடுத்திருப்பான். இந்த கஷ்டத்தினால் சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளையை இழந்து தவிக்கிறாரு, இவருடைய உள்ளத்துல எந்த அளவிற்கு வலி ஏற்பட்டிருக்குமோ, இவருக்கு எந்த அளவுக்கு துன்பம் தந்திருக்குமோ, அதே அளவு துன்பத்தை வேறொரு கஷ்டத்தை கொடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருப்பாங்க. அவர் சும்மா வச்சிருக்க மாட்டார், அவரை பார்த்தா அவருக்கு புள்ள நல்லா இருக்கும், நல்ல சம்பாதிச்சு கொடுப்பான். அவர் ஆசையா குடும்பம் நடத்தி கொண்டிருந்த அவருடைய நம்பிக்கைக்குரிய மனைவி மரணிச்சிருவா. அது உனக்கு பிள்ளைய தவற விட்டா எந்த அளவுக்கு வேதனை ஏற்பட்டுச்சோ, அதே மாதிரி அவருக்கு அவருடைய மனைவியை தவற விட்டது அவருக்கு ஒரு பெரும் வேதனை ஏற்படுத்தி இருக்கும். இன்னொருத்தருக்கு அது மாதிரி இன்னொரு கஷ்டம், அவருடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய நஷ்டத்தை சம்பாதிச்சிருப்பாரு, இவ்வளவு பெரிய அளவுல நஷ்டம் அடைஞ்சிட்டோமே,
இத்தனை லட்சம் ரூபாய் முதலீடு 25 வருஷமா கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல போய் சேகரிச்சு கொண்டு வந்து ஊர்ல வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிய 2 மாசத்துல பிசினஸ் எல்லாம் திவாலா போச்சு. இப்படி மொத்த சம்பாத்தியம் என்னுடைய 25 ஆண்டு கால வாழ்க்கையும் நாசமா போச்சு அப்படின்னு அவர் நினைப்பாரு. இவர் புள்ளைய பறி கொடுத்தவருக்கு என்ன வேதனை ஏற்பட்டுச்சோ அதுல 1% கூட குறையாத அளவுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சவருக்கு வழி ஏற்பட்டிருக்கும். தன்னுடைய மனைவியை பறி கொடுத்தவருக்கு வழி ஏற்பட்டிருக்கும். தன் விபத்திலே பாதிக்கப்பட்டவருக்கு வழி ஏற்பட்டிருக்கும். ஆனா வேற வேற கோணத்துல வழி வருகிறது. வழியின் அளவை கணக்கிட்டு பார்த்தால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வலிச்சிருக்கும், ஒரே மாதிரி துன்பமா இருக்கும். ஆனா துன்பம் வந்து இவருக்கு வந்த வழி ஒன்று, இன்னொருவருக்கு வந்த வழி வேறு. இது மாதிரி எல்லாத்துக்கும் துன்பம் அல்லாஹ் தரத்தான் செய்யலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு அல்லாஹ் துன்பத்தை கொடுத்து இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கல என்று சொன்னால் அல்லாஹ் அநியாயக்காரன் அர்த்தம். அல்லாஹ் அப்படியா செய்வான்? உலகம் என்பது என்ன? உலகம் என்பது ஒரு போட்டி களம், ஒரு பயிற்சி களம், சோதனை களம். நாளை மறுமையில ஒருவன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் தேர்ந்தெடுப்பதற்கு இந்த உலக வாழ்க்கையில் எப்படி அவன் வாழுகிறான், எப்படி இந்த உலகத்தை அணுகுகிறான், உலகத்திலே இறைவனுடைய கட்டளையை செயல்படுத்துகிறானா என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சோதனைக்காகத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருப்பதாக சொல்லுகிறான். உலகத்திலே நடக்கிற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எல்லாம் சோதனை என்று குர்ஆன் சொல்கிறது. ஃபம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். ஒரு மனிதனை சோதிப்பதற்காக அவனுக்கு செல்வங்களை வாழ்வாதாரங்களை அல்லாஹ் விசாலமாக வழங்கினால் அந்த மனிதன் சொல்லுகிறான், யகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டான். வஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அதே மனிதனை சோதிப்பதற்காக கொடுத்த செல்வத்திலே கொஞ்சத்தை குறைத்துக் கொண்டால், சுருக்கிக் கொண்டால், ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று புலம்புகிறான். உனக்கு காசு கொடுத்ததும் சோதனை தான், எடுத்ததும் சோதனை தான். கொடுத்த உடனே சந்தோஷப்படுற, எடுத்த உடனே ஏன்பா அழுகுற? அல்லது கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி எப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறான்? உங்களிலே அழகிய நல்லறங்கள் செய்பவர் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அனுப்பி இருக்கிறான். அப்ப வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே ஒரு சோதனையாகத்தான் வழங்கப்படுகிறது. சோதனையில ஒருத்தர் ஜெயிக்கிறார், ஒருவர் தோற்கிறார் என்று சொன்னால் சோதனையில பங்கெடுக்கக்கூடிய அந்த 2 போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் சம அளவில் நிப்பாட்டி போட்டியில பங்கெடுக்க வச்சாதான் நியாயமான போட்டின்னு அர்த்தமாகும். ஒருத்தருக்கு நல்ல வசதிகளை கொடுத்துவிட்டு ஒருத்தருக்கு அந்த போட்டியில செயல்படுவதற்குரிய எந்த வாய்ப்புகளையும் கொடுக்காம 2 பேரும் போட்டியில போய் இறங்குதுன்னா உலகத்துல மனுஷனை ஏத்துக்க மாட்டோமே. ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, ஒரு ஆள் நல்ல திரகாத்திரமான ஆளு, நல்ல ஓடுவதற்கு உடல்ல தாக்கத்து இருக்குது, நல்ல ஏராளமான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு உடம்ப நல்ல புஷ்டியாக்கி வச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் கால் நொண்டி. 2 பேரும் ஓடுங்கன்னு சொல்லுவோமா? அப்படியே ஓட விட்டாலும் என்ன சொல்லுவோம்? நொண்டியா? நொண்டியோட சேர்ந்து ஓடு. கால் உள்ளவன கால் உள்ளவனோட சேர்ந்து ஓடு. அது மாதிரி பிரிக்க மனுஷனே நம்ம பிரிக்கிறோம்ல, அது எப்படிப்பா? கால் ஊனமுற்றவரையும் கால் நல்லா நடக்கிறவரையும் எப்படி ஒரே நேரத்தில் போட்டியில விடுவீங்க? நல்லா இருக்கிறவர் ஓடி போயிடுவாரு, ஊனமுற்றவர் ஓட முடியாத. அப்ப 2 பேரையும் போட்டி களத்தில் சமமாக நிறுத்தக்கூடாது. மனிதர்களுடைய அறிவை இதை தீர்ப்பளிக்கிற பொழுது உலகத்தில் போட்டியாளர்களாக சோதனை களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிற மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறது, இன்னொருத்தனுக்கு சோதனைக்கு மேல சோதனை கொடுக்கிறது. சோதனைக்கு மேல சோதனை கொடுத்தவன் கஷ்டத்துல மாட்டிக்குவான், நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்தவன் முன்னேறி போயிடுவான். அப்ப 2 பேருக்கும் ஒரே மாதிரி மார்க் போட முடியுமா? அப்படி அல்லாஹ் செய்வானா? இன்னல்லாஹ லா யுஸ்லிமு மிஸ்கால தர்ரா. அல்லாஹ் அணு அளவிற்கு கூட அநியாயம் செய்கிறவன் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் கஷ்டத்தை கொடுத்தான், மற்ற பேருக்கு கஷ்டத்தை கொடுக்கல, அப்படி யாருமே கிடையாது. உலகத்துல யார் யாரையெல்லாம் அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ எல்லா மனிதர்களுக்கும் சமமான அடிப்படையில் கஷ்டத்தை வழங்குகிறான், துன்பம் துயரங்களை வழங்குகிறான். அப்படி துன்பத்தை வழங்கலாட்டி அல்லாஹ் வந்து அநியாயக்காரன் ஆயிப்போம். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல அப்படி கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் சமமான கஷ்டம் உண்டு. உனக்கு ஒரு கஷ்டம்னா அவனுக்கு வேற ஒரு கஷ்டம். ஒன்னு நினைச்சு நீ வருத்தப்படுவ, அதே விஷயத்துல இருக்கிற இன்னொன்னு நினைச்சு இன்னொரு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். மனிதர்கள் கவலைப்படக்கூடிய விஷயங்களை பூரா எடுங்க. பல விஷயங்களுக்காக வேண்டி நம்முடைய மனம் கவலைக்கு உள்ளாகிறது. பொருளாதாரத்திற்காக, நல்ல ஒரு பதவிக்காக, அதிகாரத்திற்காக, அழகுக்காக, உடல் பலத்திற்காக பல விஷயங்களில் மனிதன் கவலைப்படுகிறான். நிறத்தை எடுத்துக்கோமே, மனுஷன்ல வந்து நல்ல கருப்பு நிறம் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, வெள்ளை நிறம், சிவந்த நிறம், பார்ப்பதற்கு கவர்ச்சியா இருக்கக்கூடிய வேறு நிறங்களை கொண்டவங்களும் அல்லாஹ் படைச்சிருக்கலாம். கருப்பா உள்ளவர் என்ன நினைக்கிறாரு? பெரும்பாலும் பாருங்க, கருப்பா உள்ளவர் இயற்கையிலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு ஆட்படுத்தப்பட்டிருப்பார்.
நம்ம கண்ணங்கரேன்னு இருக்கோம்பா. அவன்லாம் அது ஒருத்தரையா பார்த்து ஏங்குறது. அவன் எப்படி இருக்கான் பாரு, எப்படி செக்கச்சவேறு இருக்கான் பாரு, அப்படி மாதுளை பழமா இருக்கான் பாரு, தக்காளி பழமா இருக்கான் பாருன்னு அப்படி நல்ல கலர் இருக்கிறவங்கள பார்த்து 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 கலரில் கொஞ்சம் மங்களாக இருக்கிறவரு, கருப்பு நிறத்துல தோலை கொண்டிருக்கிறவரு அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுற. நம்ம அசிங்கமா இருக்கிறோம். அதுலயும் கொஞ்சம் சின்ன வயசு பையரா இருக்கிறான்னு வச்சுக்குவோம், ஒரு 18 வயசு 20 வயசு 22 வயசு, கேட்கவே தேவையில்லை. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இந்த கலர் மாத்திரம் ஏதாவது வழி இருக்கா? அதனால தான் இந்த கலர் மாத்திரம் சொல்லிவிட்டு ஃப்ராட் பண்ற கம்பெனி எல்லாம் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். 7 வாரத்தில் சிவப்பழகு அப்படிங்கிறான். எவன் சிவப்பா இருக்கிறான்? இது வரைக்கும் ஆனவன் கிடையாது. அவன் கோடீஸ்வரன் ஆயிருக்கான். எவன் 7 வாரத்துல சிவப்பழகுன்னு கிரீம் போட்டானோ அந்த கிரீமை வித்து வித்து அவன் கோடீஸ்வரன் ஆயிருக்கிறான். அந்த கிரீமை தடவை எவனா சிவப்பா இருக்கிறானா? எவனும் ஆனது கிடையாது. ஆனா ஏன் அப்படி விற்பனை நடக்குது? இவனுடைய உள்ளத்துல இருக்க தாழ்வு மனப்பை எப்படியா மாத்திரணும், நம்ம கலரை மாத்திரணும். அதுக்காக வேண்டி அவர் பண்ற முயற்சி இருக்குது. சில பேர் கருத்து நிறமுடையவர்கள் பொதுவான இடங்கள்ல குளிக்கும் போது பாருங்க, ஒரு சிவத்தாலும் குளிக்கிறார், கருத்தாலும் குளிக்கிறார். நிறைய நீங்க பார்க்கலாம் இந்த டிஃபரெண்ட். சாதாரணமா அந்த சிவப்பு கலர்ல இருக்கிறவரு, வெள்ளையா இருக்கிறவரு சோப்பு அள்ளி சோப்பு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு எஞ்சி போயிருவார். இவர் குளிப்பாரு, சோப்பை தேப்பாரு மூஞ்சிக்கு. துணியை சில பேரு அந்த துண்டு இருக்கும், துண்டுல இப்படி விரல துண்டு சுத்திக்கிட்டு இப்படி 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 எங்க அங்க என்ன இருக்கு அப்படி போக்குறதுக்கு? பெயிண்ட்ல போய் மோட்டை முக்கிட்டு வந்திருக்கு. நீ பெயிண்ட்ல மோட்டை முக்கிட்டு வந்தா பெயிண்ட் ஒட்டிக்குச்சு, அதை எடுக்கிறக்காண்டி ரொம்ப ட்ரை பண்றான்னு சொல்லலாம். இருக்கிற தோல் தானே. நேற்று மாதிரிதான் இன்னைக்கு வேலை செஞ்சிருக்கிற, அவன மாதிரிதான் நீனும் ரோட்ல சுத்தி இருக்கிற. அவனுக்கு மூஞ்சில எவ்வளவு அழுக்கு இருக்குமோ அதே அழுக்கு தான் உனக்கும் இருக்க போகுது. அவரு சோப்பு போட்டா எப்படி அது போக போகுதோ அது மாதிரிதான் உனக்கும் போக போகுது. ஆனா நீ என்ன நினைக்கிற? இது வந்து அழுக்கு நீக்கிறதுக்குள்ள ஏற்பாடு இல்ல. இதை தேய்ச்சி 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 தோல் வெள்ளையாயிராதா? அல்லது ஏன் அவரை தேய்க்கல, இவரையும் தேய்ச்சாரு? உள்ளுக்குள்ள அதான் அர்த்தம். வெளியில சொல்லிக்குவார் அழுக்கா இருக்கு, அழுக்கு தேய்ச்சான். வெளியில நீ அழுக்கு தேய்ச்சன்னு சொன்னாலும் உன் மனசு சொல்லுது அழுக்குக்கு தேய்க்கல, அழுக்கு லேசா தேய்ச்சா போதும். அழுக்குக்கு சோப்பு தான் போடுறீங்க. சோப்பு போட கையால தேய்க்கிறதுக்கும் சோப்பு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சோப்பு போட்டாச்சு அப்படின்னா சாதாரணமா அழுத்தி அழுத்தி தேய்க்க வேண்டிய தேய்க்க தேவையில்லை. பாத்திரங்கள் இருக்கணும், சோப்பு யூஸ் பண்றோம்ல, சோப்பு தண்ணி யூஸ் பண்றாங்க. ஏன்? கைய வச்சு தேய்ச்சோம்னா ரொம்ப அழுத்தி அழுத்தி தேய்க்கணும். சோப்பு போடுற யூஸ் பண்ணோம்னா ஈஸியா கழுவிடுறான். அது மாதிரி தானே உடம்புக்கும், அது மாதிரி தானே துணிமணிகளுக்கும். அப்ப அதை வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில மறைக்கிற விதமாக நான் அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறேன் அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறோம்னு போட்டு தேய்ன்னு தேய்ச்சி தோல் புண்ணானதுதான் மிச்சம். எதுவும் மாறப்போகுதா? இல்ல. இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, தோலை நினைச்சு நினைச்சு கவலைப்படுறாரு. அதுலயும் கல்யாணம் முடிக்கிற பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதனாலே 4 பேர் ரிஜெக்ட் ஆகணும். என் மாப்பிள்ள கண்ணங்கரேன் இருக்காரியா அப்படின்னு போவானா இவனுக்கு கேட்கவே தேவையில்லை. நம்ம நிறத்தை வச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்கள. ஏதாவது மாத்திரைக்கு வழி இருக்குதா? ஏதாவது ஊருடைய நண்பர்கள்ட்ட அவன்கிட்ட இவன்ட்டு ஐடியா கேட்க வேண்டியது. நிறத்தினால பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. இப்படி எல்லாம் பேசப்படுதுல. உங்க கோணத்தில் அந்த கருத்தை தோளுடையவருடைய கோணத்தில் பார்க்கும் பொழுது அது அவருக்கு ஒரு வித குறைபாடு, இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வித குறைபாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே மாதிரி செவத்த தோல் வருவாங்க, அவருடைய நிலைமை என்ன? நீ செவத்த தோலை ரொம்ப சிராகிச்சு ரொம்ப உயர்வா நினைக்கிறீங்கள, மருத்துவ அடிப்படையில பலகீனமான நோய்க்கு இருக்கிற தோல் எது, ஆரோக்கியமான தோல் எது என்று தோளுடைய நிறத்தை வச்சு பிரிச்சா கருத்த தோல் தான் மருத்துவ அடிப்படையில ஆரோக்கியமான தோல். கருப்பு தோல்ல இருக்கிற சத்தும் கருப்பு தோலில் இருக்கிற ஆரோக்கியமும் சிவப்பு தோலில் கிடையாது. கருப்பு தோல் வலிகளை தாங்குற மாதிரி
கருப்பு தோல்ல ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன புண்ணு அது மாதிரியான விஷயங்களை கருப்பு தோல் தாங்கிக் கொள்கிற மாதிரி சிகப்பு தோலா தாங்க முடியாது. அவன் கலர் மாறி போச்சு. ஆனா அதுல ஏற்படுற நோயை வச்சு அவன் வருகிற வருத்தம் இவ்வளவு, அது அவன் போய் கேட்டதுன்னு தெரியும். அந்த மாதிரி வெள்ளத்தோல் உள்ளவங்களா இருக்கிற நாட்டுக்கு போய் பாருங்க. நம்ம நாட்டுக்கு கூட வர்றாங்க, வெள்ளத்தோல் உள்ள வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வர்றாங்க. வர்றத என்ன பண்றான், நல்ல கோடை காலம் மே மாசம், நமக்கு வீட்டை விட்டு வெளியில வர மனசு வரல, வெயில் கொளுத்துது. எங்கிட்டு போனாலும் ஒரு ஏசி ரூம் இருக்காதா? மதியான நேரத்தில் ஒரு 2 மணி 1 மணி வாக்கல அப்படி ஒரு கடை வீதிக்கு போனோமா, வெயில் தாங்க முடியல, பக்கத்துல போத்தீஸ் இருக்குது, ஒரு அரை மணி நேரம் உள்ள போய் ஒரு விண்டோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துருவோம். என்ன விண்டோ ஷாப்பிங், சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு உள்ளுக்குள்ள ஏசி போட்டுருக்கலாம்ல, அந்த கடைக்கு போய் அப்படியெல்லாம் மனசு தேடு. இளநீ என்ன, சர்பத்தி என்ன, இப்படியாக நம்முடைய தாகத்தை தணிக்கிறதுக்கு, வெயிலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அவ்வளவு ஒரு பிளான் போடுறோம். ஏன்னா அது மாதிரியான ஆடைகள், வெயில் தாக்காத வகையில் உண்டான ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறோம். இப்படியாக நாம கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் வெயில பட்டு ஒதுங்கிட்டு இருக்கிறோம். வெள்ளத்தோல் உள்ளவங்க போய் பாருங்க, எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு துணி இல்லாம எல்லாத்தையும் அவுத்து போட்டுவிட்டு கடல் கரையில மணல்ல சுடுற வெயில்ல கிடந்து புரண்டுகிட்டு இருக்கான். என்னடாச்சு, வெள்ளத்தோலும் கருப்பு தோல் ஆறுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன நம்ம வீட்டுல சொல்லுவோம்ல, நம்ம பிள்ளைங்க மதியான நேரத்தில் நான் சைக்கிள் ஓட்ட போறேன், லீவு அன்னைக்கு சைக்கிள் ஓட்ட போறேன்னு போவோம். சாயங்காலம் போல ஓட்டு, அது காலங்காத்தால ஓட்டு. மதியம் 12 மணி 1 மணிக்கு என்ன சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிற, கருத்து போயிருவ பிள்ளைய கூப்பிடுவோம். எப்படி கூப்பிடுவோம், கருத்து போயிருவேன்னு கூப்பிடுவோம். அவன் வெள்ள வெள்ளையே உட்கார்ந்து இருக்கிறோம். மெனக்கெட்டு 12 மணிக்கு ட்ரெஸ் பூரா களைஞ்சு போட்டு வெயில வந்து உட்கார்ந்து இருக்கான். என்னடா பண்ற, நான் சன் பாத் பண்றேன் அப்படிங்கிறான். அதனால சன் பாத், சூரிய குளியல், தண்ணியில குளிக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். அது சூரியன்ல குளிக்கிறது, சூரியன்ல போய் விழுந்து குளிக்க முடியும்? சூரியனுடைய வெப்பத்தை எங்கள் உடலில் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் ஏத்துக்கிற, எங்க தோல்லாம் வெள்ள வெள்ளைன்னு இருக்குல்ல, அந்த வெள்ள தோலுக்கு தேவையான வைட்டமின் சி மாதிரியான சில சத்துக்கள் எங்கள் தோலில் கம்மியாக இருக்கிறது. அது சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறது. அந்த ஒளியை எங்கள் உடலில் ஏற்றுக்கொள்வதற்காக வெயில்ல லாந்துரும். அவன் அதை நினைச்சு வருத்தப்படுற வருத்தம் இருக்கிற, நம்ம தோல் இப்படி வெள்ளையா போச்ச, ஒரே நோயா இருக்கிற. அது மாதிரி வெள்ளத்தோல்காரனுடைய முகத்துல ஏதாவது ஒரு புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம், பரு வருதுன்னு வச்சுக்கோமே. பெரும்பாலும் எல்லாத்துக்கும் வர்றதான பரு வரும்ல, கருப்பு தோலுக்கும் வருது, வெள்ளத்தோலுக்கும் வருது. பாருங்க யாருக்கு அசிங்கமா இருக்கும் பாருங்க. கருப்பு தோலுக்காரனுக்கு ஏற்கனவே கருப்பா இருக்கிறனால கருப்போட கருப்பா மிக்ஸ் ஆகி மறைஞ்சு போயிரு. வெள்ளத்தோலுக்காரனுக்கு அப்படியே பொட்டு போட்டு அசிங்கமா முகம் பூரா தெரியுது. அவன் அதை நினைச்சு இப்படி பளிச்சுன்னு தெரியுத, இப்படி மூஞ்சில விகாரமா தெரியுத, அதை நினைச்சு அவளுக்கு நீ நிறத்தை வச்சு கவலைப்பட்ட, அவன் நிறத்துல இருக்கிற நோய்களை வச்சு கவலைப்படுறான, அல்ல சமதான வச்சிருக்கிறான். உனக்கு ஒரு கவலை, அவனுக்கு ஒரு கவலை, உனக்கு மட்டும்தான் கவலை, அவனுக்கு கவலை இல்லை நினைச்சுக்கிட்டியா? எதை எடுத்து பாரு, இப்படிதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல எந்த மனிதன் தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை எடுத்தாலும் யாரிடத்தில் இந்த கஷ்டம் இல்லை என்று நினைக்கிறானோ அவன் இதை விட பல மடங்கு கஷ்டத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருப்பார். கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இவர் தோல் கருப்பா இருந்துச்சு, அவர் தோல் சிவப்பா இருந்துச்சு, அழகுல தான் டிஃபரெண்ட். கருத்த தோல்காரர் வருத்தப்படுறிய, ஆனா செவத்த தோல்காரன் ஆரோக்கியத்தில் இறந்திருக்கிறான். அவன் சொல்ல போனா உனக்கு எல்லாம் நன்மையை செஞ்சிருக்கான். நல்ல வேலை தோல் கருப்பாயிடுச்சுப்பா அப்படி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், என்ன கருப்பாச்சா படைச்சதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி நீ சொல்லு. அதற்குள்ளே ஒரு நன்மை இருக்கிறது. உன்ன மாதிரி அடுத்தவன் கஷ்டப்படுறானு அதை யோசிச்சு பார்த்தோம்னா இது நமக்கு துன்பமா தெரியாது. சிவப்பா இருந்துச்சுன்னா அசிங்க அசிங்கமா இப்படி எல்லாம் மூஞ்சி பூரா பருவள்ளி போட்டிருக்கும். சிவப்பா இருந்தா இவனு மாதிரி நம்மளும் வெயிலுக்குள்ள கிடந்து ஆண்ட வேண்டியது இருக்கும். நல்ல வேலை, அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்து விட்டான், என்னுடைய நிறத்திலே ரஹ்மத் செய்து விட்டான். இப்படி ஒண்ணு ஒண்ணா கணக்கு பண்ணுங்க. பலத்தை எடுத்துக்கங்க, பலத்துல ஒரு பிளஸ் இருந்துச்சுன்னா நோஞ்சான்ல ஒரு பிளஸ் இருக்கும். நோஞ்சான் பிளஸ்ஸே இல்லைன்னு நம்ம நினைப்போம். யோசிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஏதாவது பிளஸ் வச்சிருப்போம். ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், அரிசி மூட அடுக்கி இருக்கிறாங்க, தூக்கி ஒன்று போட வேண்டியது இருக்குது. அப்பதான் நீட்டா குளிச்சு குளிச்சு போட்டு நல்ல வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு அத்தனை அடிச்சு நல்லா அப்படி உடம்பை ஏற்றி வச்சிருக்கிற ஆளு வந்து உட்கார்ந்துருப்பாரு. பக்கத்துல நோஞ்சானு உட்கார்ந்துருப்பான். சபையில அறிவிக்கிறாங்க, பாய் ஒரு 4 பேர் வாங்க பாய், அரிசி மூட்டை தூக்கி போட்டுருவோம். யாரை கூப்பிடுவாங்க? இவன் தடி தடியா உட்காந்துருக்கான எலும்பு, அவனை போட்டு கூப்பிடுறான், அவனே நோஞ்சா மாறான் உட்காடுறாங்க. அவன் சொகுசா வேலைக்கில உட்காந்துருப்பான். நம்ம மூச்சு வாங்க மேல தூக்கி கீழே தூக்கி இறக்கி போடணும். நோஞ்சான் ஒன்றை ஒரு பிளஸ்னா ஒன்றை ஒரு பிளஸ் ஏதோ ஒண்ணு. இதுவோ இது அல்லாஹ் நீங்கள் யோசித்து பார்த்தால் எந்த வருத்தப்படக்கூடிய துன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் ஒருவனுக்கு இருந்தாலும் யாரை பார்த்து அவன் தன்னை துன்பத்திற்குரியவனாக கருதுகிறானோ, யாரை பார்த்து பொறுமுகிறானோ, யாரை பார்த்து பொறாமைப்படுகிறானோ அவன் இதை விட வேறொன்றே பாதிக்கப்பட்டிருப்பான்.
அவனிடத்திலே இல்லாத ஒரு பிளஸ்ஸான ஒரு காரியம், ஒரு நன்மைக்குரிய அம்சம் பாதிக்கப்படுவதாக நினைக்கக்கூடிய இவரிடத்துல அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கும். இப்படி எதை எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணுங்க, எல்லாத்திலையும் இருக்கத்தான் செய்யும். மனுஷன் ரொம்ப வித்தியாசப்படுத்தி பார்க்கிற உலக வாழ்க்கையில பெருசா பொறாமைப்படக்கூடிய அல்லது கவலைப்படக்கூடிய நிகழ்வுகள் எதுல ஏற்படுதுன்னு கேட்டா, அழகை விட, உடல் பலத்தை விட, அதிகாரத்தை விட பொருளாதாரத்தை தான் ரொம்ப கவலைப்படுறான். ஒருத்தருக்கு காசு பணம் நிறைய அல்லாஹ் கொடுத்துறான், ஒருத்தர் வறுமையில் இருக்கிறார். இந்த ஏற்றத்தாழ்வு உலகம் முழுக்க பேசப்படுகிறது. உலகத்துல யார போய் கேட்டாலும் இந்த கடவுள் மறுப்பாளர்களா உட்கார்ந்துருக்காங்க, அவன் எல்லாம் பெருசா பேசுவான். இன்னும் ஒருத்தரை பணக்காரரா படைத்து விட்டான் இறைவன், ஒருத்தரை ஏழையா படைச்சு விட்டான் இறைவன், அநியாயம் பண்ணி விட்டான். எதற்கு இந்த ஏற்றத்தாழ்வு? எல்லாத்தையும் பெரிய செல்வங்களா படைக்க வேண்டியதானே? என்னமோ பெரிய தத்துவார்த்த கேள்வி கேட்கிற மாதிரி முட்டாள்தனமான ஒரு கேள்வி உலகத்துக்கு முன்னாடி வைத்து இறைவன் இல்லை என்று மறுப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பெரிய உதாரணம் இதுதான். இறைவன் படைப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அதனால் இறைவன் கருணை இல்லவள் இல்லை. ஒருவனை பலமுள்ளவனாக படைத்திருக்கிறான், ஒருவனை பலகீனமாக படைத்திருக்கிறான், ஒருவனை செல்வந்தனாக படைத்திருக்கிறான், ஒருவனை ஏழையாக படைத்திருக்கிறான். அப்ப இந்த ஏழை கஷ்டப்படுகிறான், செல்வந்தன் நல்லா இருக்கிறான், அப்ப இறைவன் அநியாயக்காரன். அப்படி ஒரு இறைவன் எங்களுக்கு தேவையில்லைங்க. இதை ஏன் வச்சா இறைவன்? ஒருத்தனுக்கு பணத்தை கொடுத்து ஒருத்தனுக்கு பணத்தை எடுத்த உடனே பணக்காரனுக்கு பூரா நன்மை செஞ்சுட்டான், ஏழை பூரா கஷ்டத்தை வெட்டிட்டான் அர்த்தமா? பணத்தை கொடுத்ததுனால பணக்காரன் படுற கஷ்டம் எவ்வளவு? பணம் இல்லாததுனால ஏழை கஷ்டப்படுறான், மறுக்கல. பணம் இருந்திருந்தால் பிள்ளையை படிக்க வச்சிருப்பான், பணம் இருந்திருந்தால் தன்னுடைய தந்தைக்கு மருத்துவ செலவு செய்தவருடைய உயிரை காப்பாற்றி இருப்பான், பணம் இருந்திருந்தால் ஒரு அழகான வீடு கட்டி குடியிருந்திருப்பான், பணம் இருந்திருந்தால் நல்ல உயர்தரமான ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்ந்திருப்பான், பணம் இருந்திருந்தால் நல்ல ருசிகரமான உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டு மகிழ்ந்திருப்பான், மறுக்கல. பணம் இல்லாததினால் அவன் சில துன்பங்களை, துயரங்களை, இழப்புகளை, மன வருத்தங்களை, கவலைகளை சந்தித்திருக்கிறான். அந்த பக்கம் திரும்ப பணத்தை கொடுத்தாங்க, வச்சிருக்கிறான, அவன் பண்ற வேலை என்ன? நீங்க சில கூலி தொழிலாளிகள் சில வீடுகளுக்கு போய் வேலை செய்யும் போது பணக்காரன் பார்த்து ஏங்குற ஏக்கம் இருக்குது. அவ்வளவு லட்ச லட்சமா கோடி கோடியா வச்சிருப்பான், இவன் ஒண்ணுமே இருக்காது. டெய்லி 300 ரூபாய் 200 ரூபாய் சம்பளத்துக்கு அந்த பணக்காரருடைய வீட்டுக்கு வேலைக்கு போவான். தோட்ட வேலைக்கு போவாரு, அல்லது கட்டிட தொழிலாளியா போவாரு. காலைல ஒரு 10 மணிக்கு போவாரா? இந்த தொழிலாளிகள் எல்லாம் பெரிய டிமிக்கி கொடுக்கிற ஆளுக்கெல்லாம் இன்னைக்கு அதிகம். தொழிலாளிகளை வச்சு, டெக்னீஷியன்களை வச்சு வேலை வாங்குறது இருக்குத, அது மாதிரி ஒரு கஷ்டமான வேலை உலகத்தில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிவிடும். அது மாதிரி ஒரு எத்துவாரித்தனம். ஒரு எலக்ட்ரீஷியன் ஒரு ஆசாரியை கூப்பிட்டு மர வேலை பார்க்க நினைச்சோம்னா 2 நாள்ல முடிக்கிற வேலையை 20 நாள் ஆக்கி, 2000 ரூபாய் முடிக்கிற வேலை 20000 ரூபாய் ஆக்கி, அதை அதுல அவ்வளவு பெரிய சுகம். 10 மணிக்கு வருவாங்க, 12 மணிக்கு கையை கழுவிட்டு சாப்பாட்டுக்கு எஞ்சிட வேண்டியது. 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் தாண்டாது. சாப்பிட்டு அப்படி ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் வேலை. 4 மணி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கழுவு, சட்டிப்படி எல்லாம் கட்டு, ஐயா கூலிய கொடுங்க, வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பா. இவனுக்கு அப்படியே வெயில், என்னடா 2 மணி நேரம் வேலை செய்யறானோ, 3 மணி நேரம், ஒன்னும் சொல்ல முடியாது. அப்ப வேற ஆள் பார்த்துக்கிட்டு போயிட வேண்டியது. இருக்கிற கிராக் எப்படி இருக்குதா, அப்ப நீ வேற ஆளை பார்த்துக்க, நமக்கெல்லாம் லாய்க்கப்படாது. அதனாலதான் என்னமோ தெரியல, அது மாதிரி யாரெல்லாம் வேலை குறைவாக செய்து பணம் நிறைவாக சம்பாதிக்கணும் விரும்புறாங்களோ அவங்களுடைய பொருளாதாரத்தில் பெரும்பாலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், விதிவிலக்கும் இருக்கிறது. பெரும்பாலும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பரக்கத்து செய்யாம இருக்கிறானோன்னு தெரியும். டெய்லி 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. குடும்பத்தில் அவன் சம்பாதிக்கிறான், அவன் முஞ்சாய் சம்பாதிக்கிறான், 2 பிள்ளை சம்பாதிக்கும். ஒட்டு மொத்தமா கணக்கு பண்ணா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சிருவான். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிச்சுன்னா எவ்வளவு சொகுசா இருக்கும்? மாசம் எவ்வளவு ஆச்சு? ஒரு நாளைக்கு 2000 1000 ரூபாய் கணக்கு போடுங்களேன், மாசத்துக்கு 30000 ரூபாய் ஆச்சுல. மாசம் 30000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஆஹா ஓஹன் வாழணும்ல. அது மாதிரி தொழிலாளிகள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு போய் பாருங்க, அவ்வளவு ஏழ்மை. இன்னைக்கு முடிஞ்சது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. நாளைக்கு வேலைக்கு போனா தான் வீட்டுல அடுப்பு. வீட்டுல திருச்சியில ஒரு பகுதி இருக்கிறது, இது மாதிரி தொழிலாளர் வசிக்கக்கூடிய பகுதி. டெய்லி 450 ரூபாய் 500 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள் அவங்க. பார்த்தா வீட்டுல கரண்ட் இல்லைங்க. கரண்ட் வசதி நம்ம எல்லாம் அல்ல எவ்வளவு சிறப்பா வச்சிருக்கிறோம். மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், மொத்த மாசமே 3000 ரூபாய் சம்பாதிக்கிறோம். எல்லாம் வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா சாப்பிடுறோம். என்னென்ன தேவை இருக்கோ தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிறது. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா அல்ல கண்ணியமா நம்மளை வாழ வச்சிருக்கிறான்.
அது ஒரு விதத்துல போகிறது. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், அந்த மேட்டர் கூட போக தேவையில்லை. வந்தான்ல 2 மணி நேரம் வேலை செஞ்சான்ல, அன்னாடி 2 மணி நேரத்துல ஒரு கும்பாவை திறக்கிறான், ஒரு ஊத்து பழைய உமாமரிய தூக்கிட்டு பார்த்தாலே பணக்காரன் பார்த்துட்டு அப்படியே மூர்ச்சி ஆயிரும். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நமக்கு அதை திங்காத இதை திங்காத டாக்டர் பெரிய பட்டியல் கொடுத்துருப்பார். துப்டி இருக்குது, சிக்கன் தொட்டுறாத, மட்டன் நெருங்கிறாத, பீஃப் கண்ணுல கூட பாத்துறாத, தக்காளி போடக்கூடாது, தீயில சக்கரை சேர்க்க கூடாது. வாழ்க்கை அது வெறுத்து பெறும். டீ சக்கரை போடாம டீ குடிக்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு பெரிய ஜிஹாதுங்க. மறுமையில அல்ல அவங்களுக்கு அதுக்காக வேண்டிய சொர்க்கம் கொடுத்தாலும் கொடுத்துருவான் போல. நம்ம குடிச்சு பார்த்தோம்னா அவ்வளவுதான். இதுக்கு ஒரு விஷத்தை கொண்டு கொடுப்பானே, குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. சக்கரை இல்லாம டீ குடிக்கிறதெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்படியே குடிச்சு குடிச்சு பழகி நாக்க சாகடிச்சு காசு அப்படியே கட்டி கட்டி வச்சிருக்கிறார். பேங்க் பேலன்ஸ் கணக்கு சீட்டு மாதாந்திர 3 மாசத்துக்கு இருக்க கணக்கு விளக்கு வர சில வரும். சென்ற மாதம் இவ்வளவு இருப்பு இருந்துச்சு, 55,26,000, இன்னைக்கு 68,46,000 லிஸ்ட் வரும். இருந்து என்ன புண்ணியம் உனக்கு? காசு இருந்து என்னப்பா புண்ணியம்? நினைச்சது திங்க முடிஞ்சுச்சா? போய் உட்கார்ந்து கோளாறு கடையில ஒரு ஒரு கறி தோசை திங்க முடிஞ்சா உன்னால? இவன் நின்னான 300 ரூபாய் சம்பாதிக்கிறது நின்னானே, முடியலையே உனக்கு முடியலையே. தேங்காய் சேர்க்காதுங்கிறான், தக்காளி சேர்க்க, என்னையா திங்க? அப்போ கேப்பையும் கம்பையும் தின்னு, கம்பங்கூழும் கேப்பக்கூழும் அடி. அதெல்லாம் அந்த காலத்துல மக்கள் தின்னாங்க. இந்த காலத்து மக்கள் திங்க முடியுமா? அந்த காலத்துல வேற யாரும் ஒண்ணும் கிடையாது. நம்ம பெருசா சொல்லிக்குவோம் அந்த காலத்து மக்களுடைய உணவு ஆரோக்கியமான உணவு, அப்படி சாப்பிட்டாங்க. அது உண்மைதான். அதை ஏன் அப்படி சாப்பிட்டாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி விதவிதமான ருசிகரமான உணவு அன்னைக்கு கிடையாது. அதனால விதியேன்னு தின்னாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நூடுல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அத்தாவும் சரி, நம்ம பெரியத்தாவும் சரி, நம்ம நன்னாவும் சரி, பாட்டனும் சரி, நூடுல்ஸ் தான் கிட்டி தின்றுப்பாங்க. டேஸ்டான நூடுல்ஸ் இருக்கும்போது எவன்டா போய் கம்ப கூட குடிப்பான் சொல்லியிருப்பாங்க. அப்ப நூடுல்ஸ் இல்ல, இது மாதிரியான ஃப்ரைட் ரைஸ் இல்ல, புலாவ் சோறு இல்ல. அதனால விதியேன்னு தின்னாங்க. அந்த காலத்துக்கு சரியா போச்சு. இப்ப முடியுமா உன்னால? இவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அவன் படுற சிரமம் அவன் போய் கேட்டதான்னு தெரிகிறது. ஒண்ணு சாப்பிடக்கூடாது டாக்டர் சொல்லிடுறாரு, அதுல அவன் படுற வேதனை. அப்ப அதுல அல்லாஹ் உனக்கு சிறப்பு செஞ்சிருக்கிறானே. நீ பொருளாதாரம் இல்லை என்பதனால் எந்த அளவிற்கு மன வருத்தப்பட்டாயோ, எவ்வளவு நாள் துன்பங்களை தாங்கினாயோ, அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத வகையில் பொருளை வச்சிருக்கிறவன் அதுல வேறு சில துன்பங்களை தாங்கி கொண்டிருக்கிறான். அதனால் சில பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு இருக்கும் உள்ளுக்குள்ள போட்டா சில பேருக்கு திங்கிறான் டாக்டர் சொல்லிடுவாரு, ஆனா தின்னா செமிக்காது. யாப்பமா வரும், சவனப்ப வாங்கிட்டு வா, ஸ்பிரைட் வாங்கிட்டு வா. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த செரிமானம் செய்யக்கூடிய அந்த இது இருக்குல்ல, உள்ள திரவம் இருக்குதுல்ல, உள்ளுக்குள்ள போற ஐட்டத்தை பூரா செரிக்க வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள எல்லாம் சில திரவத்தை சுரக்க வைக்கிறான். பெப்சி மாதிரியான, பெப்சினா நம்ம குடிக்கிற பெப்சி இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு திரவம் சுரக்குது, அதுக்கு பெப்சின்னு தான் சொல்லுவாங்க. பெப்சி அது மாதிரியான திரவம் உள்ளுக்குள்ள அப்படி சுரந்துகிட்டே இருக்கும். அது உள்ளத்துக்கு போட்ட உடனே உள்ள எண்ணத்தை எல்லாம் போடுறோமோ எல்லாத்தையும் அரைச்சு கரைச்சு மாவாக்கி போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சு கழிவுகளை கழிவு பாதைக்கு அனுப்பி விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும். அது டேமேஜா போயிடும், சரியா சுரக்காது. உள்ளுக்குள்ள சுரக்கிறதுக்கு பொருள் இல்லாதனால வெளியில இருந்து சுரக்கிற பொருளை சேர்த்து அனுப்பணும். ஒரு கறியை அனுப்பணும்னா கறியோட சேர்ந்து அதை செரிக்க வைக்கக்கூடிய கேஸ் ஐட்டத்தை கொஞ்சம் சேர்த்து உள்ளுக்குள்ள அனுப்பணும். அதை நெஞ்சுக்குள்ளே நிற்கும், ஒரே அப்பமா வரும், ஒரே எரிகழிச்சு வரும், உள்ளுக்குள்ள உள்ள கிரைண்டர் ஃபால்ட்டா போயிடும். ரொம்ப திங்காத, ரெண்டு இட்லியா பிரிச்சு பிரிச்சு தின்னும். வயிறு நிறைய இப்படி இட்லி குமிச்சு இருக்கும், 2 இட்லி சாப்பிடு, 2 மணி நேரம் கழிச்சு அடுத்த 2 இட்லி சாப்பிடு. நம்ம ஒரே நேரத்தில் அடிச்சுட்டு 4 மணி நேரத்துக்கு நிப்போம்ல, அது கும்பா நிறைய வச்சு நிறைச்சுட்டு
காலை 8 மணிக்கு அடிச்சோம்னா 12 மணி வரைக்கும் பஞ்சாயத்து இல்லப்பா, ஒரே நேரத்தில் சாப்டர் க்ளோஸ் பண்ணும். டாக்டர் என்ன சொல்லி கொடுறாரு, அவரை 2 இட்லி தின்னு, அடுத்து 2 மணி நேரம் கேப் விட்டு அடுத்து 2 இட்லி தின்னுங்க, அடுத்து 2 மணி நேரம் கேப். அது எவ்வளவு சிரமம். ஒரு நாளைக்கு 7 தடவை திங்க சொன்னா நமக்கு 3 தடவை திங்கிறதுக்கே பல பேருக்கு நேரம் இல்லைங்கிறோம். வீட்டுல போய் கேட்டு பாருங்க, வீட்டுக்காரி ஒரே திட்டுவா, நேரத்துக்கு இந்த மனுஷன் திங்கவே மாட்டேங்கிறார். பஞ்சாயத்து மாட்ட கேட்டா இந்த பஞ்சாயத்துலாம் வரும். கரெக்டா நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு போக வேண்டியதானே. உடம்பு எண்ணத்துக்காகவும் ஒரே கடன் கிடக்காகல, ஒரே வியாபாரம் தொழில் உட்கார்ந்து இருக்கிறாங்கள. குடும்பத்தை நம்ம தானே பார்க்க வேண்டியது இருக்கு, நம்ம உடம்பு நம்ம தானே கவனிக்கணும். இப்படி எல்லாம் வீட்டுக்காரி பஞ்சாயத்து பண்ணுவாள். யாருக்கு ஒரு நேரம் அடிச்சுட்டு 2 நேரத்துக்கு பட்டினி கிடந்தாலும் பிரச்சனை இல்லை, தாங்கு. அவருக்குங்க ஒரு நேரத்துல சேர்த்து அடிக்க கூடாது. 7 நேரம் தின்னு, 7 நேரம் திங்க முடியுமா? எல்லா டைத்திலும் திங்க முடியுமா? சும்மா இருக்கும்போது 7 நேரம் வீட்டுல இருக்கும்போது தின்றலாம். 8 மணிக்கு கொஞ்சம் திங்கலாம், 10 மணிக்கு கொஞ்சம் திங்கலாம், 12 மணிக்கு கொஞ்சம் திங்கலாம், 2 மணிக்கு கொஞ்சம் திங்கலாம். பசி எடுக்கும் போதெல்லாம் பிஸ்கெட்டை தின்னு, காப்பி குடி, வேற என்னத்தையோ ஜூஸ குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு சபைக்கு வர்றோம், ஒரு பொதுவான வேலைக்கு வர்றோம், வெளியூர் பயணத்துக்கு போறோம், 2 மணி நேரத்துக்கு ஒரு திங்கன்னா பஸ்ல உட்காந்து தின்னுட்டே வர முடியுமா? உள்ள திங்கன்னு நினைச்சா கையில சாமா வச்சிருந்தா கூட திங்க முடியாது. பக்கத்துல என்ன நினைப்பானு தெரியல. 12 மணி நேரம் பயணம், 12 மணி நேரத்துல 6 சாப்பாடு தின்னாமனா நம்மளே என்ன நினைப்போம், என்னது வயிறா வண்ணான் தாலியா? நம்ம ஆயில் படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு பார்க்கும் போதெல்லாம் பொட்டல் வச்சுடுவோம். முழிக்கிற நேரம் கூட தீவனத்தை. அப்ப மற்றவனுடைய அந்த வெறுப்புக்கு ஆளாகிறது. இந்த பஞ்சாயத்துலாம் வருது, காசு பணம் வச்சிருக்கிறான், இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கானப்பா, உனக்கு அந்த பிரச்சனை உண்டா? அந்த சிக்கல் உண்டா? அவ்வளவு ஏன் சாப்பாடு போச்சா, சாப்பிட்டு முடிச்ச உடனே படுத்துருவான். அங்கங்க கட்டட வேலை தொழிலாளி அந்த கட்டடத்திலே படுப்பார். எப்படி இருக்கும் படுக்கிற இடம்? அங்கிட்டு கொஞ்சம் சிமெண்ட குலைச்சு சிமெண்ட்ல இருந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் செங்கல் அடுக்கி கிடக்கும், அங்கிட்டு கொஞ்சம் ஜல்லி கிடக்கும், இங்கிட்டு மமடி கிடக்கும், அங்கிட்டு சாந்தி சட்டி கிடக்கும். சாந்தி சட்டி தூக்கி தலைக்கு வச்சுக்கிட்டு ஒரு மம்மட்டி 4-5 மம்மட்டி அடிக்க வச்சு காலத்துக்கு அப்படி டேபிள் தூக்கி சொருவன மாதிரி மேல வச்சுக்கிட்டு, இங்கிட்டு கல்லு, அங்கிட்டு ஜல்லி, அங்கிட்டு சிமெண்ட், இடையில தண்ணி, எல்லாத்துக்கும் இடையில அப்படி குரட்ட விட்டு தூங்கணும். அவனை சம்பளம் கொடுத்தான் முதலாளி, ஹார்ட்டே வெடிச்சு அவனுக்கு. என்னடா நம்ம வீட்டுல என்ன வசதி, என்ன சொகுசு, ஏசி என்ன, மெத்த என்ன, ஒரு சின்ன சத்தம் வருமா? இங்க இவன் தூங்கிட்டு இருப்பான், அங்க அடுத்து அவரு ஆசாரி வேலை மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல இவன் காலையில் விழவே தூங்கிட்டே இருப்பான். அவனுக்கு எப்படி இருக்கும்? இவன் பணக்காரன் வீட்டுல லேசா கதவு திறந்தாலும் யாருமா லேசா சத்தம் கேட்ட உடனே நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு ஃபேன் இல்லாட்டி தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு ஏசி இல்லாட்டி தூக்கம் வர மாட்டேங்குது. எப்படியா தூங்குறான்? ஒன்ன பார்த்து அவன் ஏங்குற ஏக்கம் இருக்குத கால்குலேஷன் பண்ணு. நீ இழந்த இழப்பு என்ன? அதில் 1% கூட குறையாமல் அவனும் இழந்திருக்கிறான். ஆரோக்கியமான வாழ்க்கை இழந்திருக்கிறான், நிம்மதியான தூக்கத்தை இழந்திருக்கிறான். அவன் அல்ல என்ன ஏற்றத்தாழ்வு படைச்சுட்டான்? ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது, கரெக்டா படைச்சிருக்கிறான், நியாயமா படைச்சிருக்கிறான். உன்னை ஒன்றிலே தாழ்த்தி இருந்தால் இன்னொருவனை வேறொன்றில் தாழ்த்தி இருக்கிறான். ஒன்னை ஒன்றிலே உயர்த்தி இருந்தால் இன்னொருவனை வேறொன்றிலே அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய செட்டப், அவனுடைய நீதி பரிபாலனத்தில் எவரும் குறை காண முடியாது. இன்னல்லாஹ லா யظ்லிமுன் நாஸ ஷைஆ, அல்லாஹ் மனிதர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் இல்லை. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே அவனுடைய கதிரிலே கிடையாது, அவனுடைய திட்டத்திலே கிடையாது. அநியாயம் பண்றது, ஏற்றத்தாழ்வு கொடுக்கிறது, அப்படிப்பட்ட நியாயமான இறைவன் அல்லாஹ் எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான். எனக்கு மட்டுமா கொடுத்தா அப்படி நினைங்க. நான் ஒண்ணுல கஷ்டப்பட்டா அவன் வேற ஒண்ணு கஷ்டப்படத்தானே செய்யறான். பணம் இன்னும் சொல்றாங்க, சில பேர் பணத்தை கொடுத்திருப்பான், சமூகத்தில் அவனுக்கு இருக்கிற கெட்ட பேர் இருக்குத. பணம் வந்த உடனே தானா அந்த திமிரு சேர்ந்து வரும். கொஞ்சம் சில பேர் பணமும் வரும், அதோடு சேர்ந்து பணிவும் வரும். சில பேருக்கு பணம் வரும், அந்த அன்னைக்கு ஒரு படம் வரும், ஒரு பந்தா வரும். சாதாரணமா பாருங்களேன், ஒரு ஹோட்டலுக்கு போய் பாருங்க, கையில 10 ரூபா இருக்கு, கையில வெறும் 10 ரூபா வச்சிருக்கிறார், ஹோட்டல் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். 10,000 ரூபாய் கட்டு வச்சிருக்கிறார், அவரும் நீங்கிறக்காண்டி உட்கார்ந்து இருக்கிறார். 2 பேரும் ஆர்டர் பண்ணி தின்னுட்டு போறதுக்குள்ள என்ன அலம்பல் பண்றான்னு கவனிச்சு பாருங்க. 10 ரூபா வச்சிருக்கிறவன் அவன் ஆர்டர் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கும். ஆனா என்ன இருக்கு, அவன் 2-3 சொல்லுவான், இட்லி எவ்வளோ, 2 ரூபாயான ஒரு 3 இட்லி கொடுங்க. வடை என்ன, வடை 5 ரூபா, 5 ரூபானா அப்ப 11 ரூபா ஆயிரும், வேணாம் 3 இட்லி மட்டும் கொடுங்க. தின்னுட்டு பவ்யமா கொண்டு காசை கொடுத்து வந்துருவான்.
10,000 வச்சிருக்கான வந்து உட்கார்ந்துருமா. சர்வர் எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கான ஆளை காணோம். அந்த பேச்சினுடைய துணி வித்தியாசமா இருக்கும். என்னையா கொண்டு வந்து வையா, அதை கொண்டு வையா, என்னையா சர்வீஸ் பண்ற, உங்க கடைக்கு வர்றதை விட வேற கடைக்கு போயிடலாம் போல இருக்குது. இப்படி எல்லாம் தடாலடியான பேச்சு. எங்க உள்ளுக்குள்ள வெயிட் இருக்குல்ல, எவ்வளவு கட்டாலும் பில்லு கொடுப்போம்ல. அப்ப இந்த வெயிட் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் தலையில வெயிட் ஏற்றி விட்டுரு. சட்டப்பையில வெயிட் ஏறிச்சுன்னா மண்ட மூளையில கொஞ்சம் வெயிட் ஏறி போயிருல. இது மாதிரி வெயிட் ஏறி ஊருக்குள்ள நடப்பான். ஊர்ல எல்லாம் மதிப்பானா? போங்கடா தலக்கணம் பிடிச்சவன், அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், நம்ம போனா 5000 ரூபாய் கொடுக்கட்டியா, அவங்க காசு யாருக்கு வேணும், பிச்சைக்கார பைய போனா என்னமோ அவன்கிட்ட தான் காசு இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், தேவையில்லை விடு அப்படிமோ. நம்மளே பல பேர் உதாசீனப்படுத்திருப்போம். சில பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க, அவன் வீட்டு வாசப்படி மிதிக்க வேண்டாம், போனா 10,000 ரூபாய் தருவான், 50,000 ரூபாய் கூட தருவான். பள்ளியாசலுக்குன்னு கேட்டா பள்ளியாசலே கட்டி கொடுத்தா கொடுத்துருவான். ஆனா தன்னை விட்டு ஆள் இல்லம்மா, எதுக்குடா அவன்கிட்ட போய்கிட்டு, இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி வச்சிருப்பான். ஒருத்தட்ட ஒரு காசும் இருக்காது, ஒரு செல்வாக்கு இருக்காது, ஏதோ படிச்சிருப்பாரு. இப்ப ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல வாத்தியாரா உட்காந்துருப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வாத்தியார்ட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டு வந்துருவோம் அப்படிமா. வாத்தியார் ஊர்ல மதிக்கப்படுவார். ஒரு தபால் எழுதணும், தபால் படிக்கணும், ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வாத்தியார்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுவோம். இவரை வந்து ஊர் மதிக்கும், அவர் ஊரால் மதிக்கப்பட மாட்டார். அவனுக்கு இவரை பார்த்து போடாமையா இருக்கும். என்னடா நம்மகிட்ட இவ்வளவு காசு இருக்குது, ஒரு பையனும் அண்ட மாட்டேங்கிறான், அவர்கிட்ட ஒரு பைசா இல்ல, அவர் தலையில் தூக்கி வச்சு ஆடுறானுவ. அவர் காசை வைத்து ஒன்றை பெற்றிருக்கிறார், இவரை காசை இழந்து வேறொன்றை பெற்றிருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய நியதி. அப்ப இது முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளத்துல, இரண்டாவதாக ஆழமா பதியணும். அல்லாஹ் உலகத்துல சிரமங்களை எனக்கு தருகிறான் என்றால் எனக்கு மாத்திரம் சிரமத்தை தரவில்லை, என்னை போன்று உலகத்துல ஏராளமானவர்களுக்கு இந்த சிரமத்தை அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கிறான். நான் மட்டும் இந்த கஷ்டத்தை பட்டேன் நினைக்கும் பொழுது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. எல்லோரும் கஷ்டப்படுகிறார்கள், அதனோடு சேர்ந்து நானும் கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்து பார்த்தால் எந்த கஷ்டமும் என்னை பாதிக்கப் போவதில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த ஒரு கொடியவனை பற்றி குர்ஆன் பேசுகிறது. யாரு? காரூன். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவ்வா. இந்த காரூன் இருக்கிறானே, அவன் ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணுவான். அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்த மாதிரி யாருக்குமே கொடுக்கல சொல்லிடுறான். அந்த மாதிரி செல்வம்னா அதை அல்லாஹ் வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான்னா, அவனுடைய செல்வத்தை எல்லாம் வீடுகளுக்குள் பூட்டி வைத்து, உள்ளுக்குள்ள வச்சு, வீட்டுக்குள்ள வச்சு, அந்த வீட்டுடைய அறைகளை எல்லாம் பூட்டு போட்டு பூட்டி, அந்த பூட்டுக்கு போடப்பட்ட சாவி இருக்குது, அந்த சாவியெல்லாம் எடுத்து அந்த சாவிகளை எல்லாம் சாக்கு மூட்டையில நிரப்பி, இந்த சாக்கு மூட்டைய நல்ல பலம் கொண்ட ஒரு பெரும் கூட்டத்தாருடைய முதுகுல தூக்கி வச்சான். இந்த சாக்கு மூட்டையை சுமப்பதற்கு அவர்கள் சிரமப்படுவார்கள். யோசிச்சு பார்த்தா மண்டைக்கு விளங்கவே மாட்டேங்குது அவனுடைய செல்வம் எவ்வளவு. ஒரு செல்வத்தை மூட்டையில கட்டி தூக்க முடியலன்னா நம்ம ஏத்துக்க முடியுது. தங்கம் ஒரு சாக்கு நிறைய அள்ளி கட்டி தூக்கவே முடியலப்பா, 10 பேர் சேர்ந்து தூக்கணும்பா அந்த தங்க மூட்டையன்னா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தங்கத்தை பத்தி எல்லாம் பேசல, வெள்ளியை பத்தி பேசல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை பத்தி பேசல. அந்த செல்வங்களை எல்லாம் ரூம்ல வச்சாச்சு, அந்த ரூமுக்கு போடப்பட்ட பூட்டையெல்லாம் பூட்டியாச்சு, அந்த பூட்டுக்கு பயன்படுத்துற சாவிய மூடையா கட்டி அந்த மூடையை தூக்க முடியல. எவ்வளவு கொஞ்சம் கற்பனை ஓட்டி பாருங்க. நான் பல நாள் யோசிச்சு பார்த்தேன், என் மண்டைக்கு இதுக்கு விடை கிடைக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய செல்வங்கள் வழங்கப்பட்டிருந்தால், கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு கம்ப்யூட்டருக்கு பதில் சொல்ல முடியாது. அம்மா பெரிய செல்வத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட செல்வம் வழங்கப்பட்டவனை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவனும் அவனது செல்வமும் பூமிக்குள்ளே அப்படியே சொறிவாங்கப்பட்டு விட்டது, இழுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. அல்லாஹ் ஏன்? பெருமை. சமூக மக்கள் வந்து அவனுக்கு எச்சரிக்கிறாங்க, லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். பெருமை அடிக்காது. பெருமை அடிக்கிறவங்க அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் அவனுக்கு அள்ளி கொடுத்தான்ல, வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் உனக்கு வழங்கியதை போன்று நீ மக்களுக்கு வழங்கு. நீயே வச்சு ஆண்டு அனுபவிக்கிறதாண்டி அல்லாஹ் உனக்கு கொடுக்கல. உலகத்துல உன்ன மாதிரி உனக்கு பக்கத்துல கஷ்டப்படக்கூடிய பல பேருக்கு நீ அள்ளி கொடுக்கணும்ன்றதுக்காகத்தான் அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கிற மக்கள் அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அப்ப அவன் சொன்னா, இன்னமா ஊத்தீதுஹு அலா இல்மின் இந்தி. இந்த காசு பணத்தை அல்லாஹ் தன்னா, அவன் என்ன வானத்துல இருந்து இறக்கனா?
நான் என்னுடைய அறிவால் திரட்டினேன், என்னுடைய சிந்தனையால் சேகரித்தேன், என்னுடைய உழைப்பால் இதை சேகரித்து கைப்பற்றி இருக்கிறேன். அதனால ஒரு வயலுக்கு ஒரு காசு கொடுக்க முடியாது, ஓடி போங்கடான்னு விரட்டி விட்டான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி பூமிக்குள்ளே அவன் சொறிவாங்கப்பட்டான். அப்ப செல்வம் வழங்கப்பட்டவர்களை பார்த்து வறியவர்கள் இயங்க தேவையில்லை. காசு பணம் இல்லையே, கஷ்டப்படுறமே, ஏழ்மையா இருக்கிறமே, சொத்துக்கு வழி இல்லையே, வீடுக்கு பாடம் கொடுக்க வழி இல்லையே நினைக்காத. அல்லாஹ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்